அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வலைக்கும் வபரகாத்துஹு. சார். இல்லை என்ன ஃபேஸ் விளங்குதா எல்லாருக்கும் கிளியரா? ஆம் சார், கிளியரா கேக்குது. சார் விளக்குது. சரி, ஓகே. இந்த 2 நாளும் ஃபுல் க்ரௌட் ஒன்று தான் வந்து இதே நேற்றில் ஆரம்பிச்ச க்ரௌட் இன்றைக்கும் அதே க்ரௌட்ல நிற்குது. நல்ல ஓகே. சரி, இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்? இலங்கையின் காலனித்துவ நிலைன்னு இருக்கு. நிலை மாற்றம். நேற்றைய நாள் முதல் நாள்ல நாங்க யூனிட் 10 வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருந்தோம். நேற்றைய நாள் யூனிட் 11 முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எதை முடிக்க போறோம்? ஏழாவது அஸ்ரா வீடியோ பண்ணுங்க. அஸ்ரா வீடியோ யாரும் முன் பண்ணாதீங்க, ரெக்கார்டிங் ஆகுது. ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு நாங்க யூனிட் 7 முடிக்க போறோம். இலங்கை அரசியல். நீங்க அரசியல் விஞ்ஞான பாடத்துல முதுகெலும்பு என்று சொல்ற இலங்கை அரசியல் பகுதிக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க. சரி, நாம சரியா ஃபார்மட் படி பார்த்தா நாம எப்படா 9ஆம் யூனிட் படிக்க முதல் ஜனநாயகம் யூனிட் படிக்க முதல்ல இதெல்லாம் படிச்சுக்கணும். முரண்பாடுன்ற யூனிட் படிச்சு முடிகிறதோட இதை படிச்சுக்கணும். பட் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், நாம் அப்படி படிக்க கூடாது. அதெல்லாம் நாங்க படிச்சு முடிச்சுட்டு இலங்கை அரசியலை ஒரே ஃபார்மேட் அப்படி ஏழை மட்டும் படிச்சா திரும்ப ஜனநாயகத்தை படிச்சுட்டு ஒப்பீட்டரசியை படிச்சுட்டு பொதுக்கொள்கையை படிச்சுட்டு தான் திரும்ப 12க்கு போகணும். அப்ப அப்படி இல்லாம இடையில எல்லாம் முடிச்சுட்டு டிரெக்டா ஒரே ஃபார்மேட்ல இலங்கை அரசியலை படிப்போம்னு சொல்லி நான் உங்களுக்கு வாக்கு தந்தேன். அது மாதிரி அந்த டைம் இப்ப வந்து. ஸோ நாங்க இன்றைக்கு இந்த இலங்கை அரசியல் பகுதியை ஒபிஷியலாக நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறோம். இந்த அரசறிவியல் பாடத்திலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம்ண்டா அது இலங்கை அரசியல் பாடம் தான். இந்த இலங்கை அரசியல் பாடத்துல முக்கியமாக கிட்டத்தட்ட நீங்க ஏ லெவல்ல வந்து 5 எஸ்ஏ கேள்வி செய்யணும். அந்த 5ல இந்த இலங்கை அரசியல்ல 3 கேள்வி கட்டாயம் செஞ்சே ஆகும். ரைட், 2 கேள்வி கட்டாயம் நல்லா படிச்சா 3 கேள்வி செஞ்சா சரி. அப்ப மீதி 2 கேள்வி வேற எந்த யூனிட் 15 யூனிட்ல 7, 8, 12 இந்த 3 யூனிட்டும் இலங்கை அரசியல் தானே. இந்த 3லயும் 3 கேள்வி ஏதோ ஒன்று நீங்க செஞ்சா சரி. மீதி 2 கேள்விதான் 1ல ஆரம்பிச்சு 15 வரைக்கும் இடையில இருக்கிற இலங்கை அரசியல் தவிர மற்ற எல்லா யூனிட்ல இருந்தும் 2 கேள்வி தான் நீங்க அப்ப செய்யணும் எஸ்ஏல. இப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க இந்த இலங்கை அரசியல். அதே மாதிரி உங்களோட எம்சிக்யூல அந்த பாக்ஸ் கேள்வி வருமே, அந்த பாக்ஸ் கேள்வி அப்படியே இலங்கை அரசியலுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வரும், வேற எங்கேருந்து வரா. அந்த பாக்ஸ் கேள்வி இலங்கை அரசியல் பகுதிக்கு உட்பட்டதுதான். சரி, சோ அப்ப இலங்கை அரசியல் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க முழு நுணுக்கத்தோட நீங்க படிச்சா ஏ புள்ளியை இலகுவாக நீங்க அடைஞ்சிக்கலாம். சில பேருக்கு பொலிட்டிக்கல் விளங்காத பிள்ளைகளுக்கு கூட இந்த இலங்கை அரசியலால பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆகி பாடமே இன்ட்ரெஸ்ட் ஆகின வரலாறு இது வரைக்கும். போன முறையில் அப்படித்தான் சில பிள்ளைகளுக்கு இலங்கை அரசியல் படிக்கும் வரைக்கும் ஏதோ சூனியம் மாறி போல் அரசியல். ஆனா அந்த இலங்கை அரசியல் படிச்சதோட அந்த இன்ட்ரெஸ்ட் கடைசியில அடுத்த யூனிட்டையும் படிக்க வச்சுட்டாங்க. ரைட், சோ அது மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி தான் இந்த இலங்கை அரசியல். ரைட், அப்ப நாம ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னு நாங்க முடிக்க போறோம். இன்னைக்கு 7, நெக்ஸ்ட் வீக் 8, திரும்ப 12, திரும்ப 13 அப்படின்னு ஒரு ஓர்டருக்கு நான் போக போகுது. சரிதானே? சோ அப்ப இலங்கை அரசியல்ன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களோட எக்ஸாம்ல இதை மென்ஷன் பண்ணித்தான், அதாவது இந்த இதைத்தான் பேஸ் பண்ணி அதே மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நம்மட நாட்டோட வரலாறு தெரிஞ்சிக்கணும். சோ அப்ப அது முக்கியமானது. அதே மாதிரி இலங்கையில நடக்கிற போட்டி பரீட்சை எல்லாத்துக்குமே இது அடிப்படையா வச்சுதான் கேள்விகளும் எடுக்கிறான். அப்ப இந்த இலங்கை அரசியல் பகுதின்றது ரொம்ப முக்கியமானது. சரி, ரைட். நாங்க அப்ப இந்த இலங்கை அரசியல் பகுதி உள்ளுக்கும் நாங்க ஒபிஷியலாக நாங்க அப்ப நுழைவோம். சரி, ரைட். இந்த பாடத்துல பொறுத்து முதல்ல அப்டேட் ஒண்ணு நான் சொல்றேன். இப்ப இவ்வளவு நாள் பெரியதொரு உலகத்தையே ஆட்டி படைச்ச அந்த ஈரான் வந்து எதை அடிப்படையா வச்சுன்னா அந்த ஹார்முஸ் நீரிணைய. அப்ப அந்த நீரிணைய இப்பதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் விடுவிப்பதாக அறிவிச்சிருக்குது என்று ஒருவர் தான்
உறவர் தான் சொல்லியவர். ஈரான் வந்து அந்த ஹார்முஸ் நீரிணையை வந்து திறந்து விட்டாங்க அப்படின்ட்டு அமெரிக்கா அறிவிச்சு 1 மணி நேரத்துல திரும்பவும் மூடிட்டாங்க. ஐன போன 2 கப்பலுக்கு வந்து அட்டாக் நடந்திருக்குது. அமெரிக்காக்காரன் ஏதோ ஜில்மாட் வேலைன்னு செஞ்சிட்டான் ஐநா போயிட்டு. அதனால ஈரான்காரன் திரும்பவும் மூடிட்டான். ஸோ அது இப்ப நடந்த அப்டேட். இப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்கு நடந்தது. நாங்க நினைச்ச வளமைக்கு திரும்ப போகுது நிலைமைன்னு பார்த்தா திரும்ப மூடிட்டான். சரி, ஸோ அதை ஒரு அப்டேட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. எனவே இந்த 7வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் குடியேற்றவாதமும் அதன் விளைவுகளும். ஸோ இந்த யூனிட்ல நாம பார்க்க போறது குடியேற்றவாதத்தால நம்ம நாட்டை காலனித்துவம் செஞ்சாங்க தானே. எனவே அதனால நம்ம நாட்டுல என்ன அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் என்ன ஏற்பட்டுச்சு, இது முதலாவது. இதைத்தான் நாங்க பார்க்கணும். 2வது, நம்ம நாட்டுல முக்கியமா இந்த 2 கேட்டகரி தான். இந்த காலனித்துவத்தால நம்ம நாட்டுல ஏற்பட்ட பொருளாதார சமூக மாற்றம் என்னன்றது ஒன்று. 2வது அரசியல் விளைவுகள், அரசியல் மாற்றங்கள் என்னன்றது 2வது. இந்த அரசியல் மாற்றத்துக்கு தான் டொனமூர் எல்லாமே ஹெட் ஆகுது. சரி, அப்ப இதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். கேள்வியே இப்படி தலைப்பை தான் கேட்பாங்க. இலங்கையில குடியேற்றவாத முதலாளித்துவத்தின் ஆரம்பமும் பரவலே ஆராய்க. இலங்கையில் காலனித்துவத்தை ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களை ஆராய்க, சமூக மாற்றங்களை ஆராய்க, நவீன அரசுக்கான அடித்தளத்தை காலனித்துவம் இட்டது ஆராய்க, பிரதித்துவ ஜனநாயகத்தின் தோற்றம் தொடர்பாக ஆராய்க. இப்படிதான் கேள்வி, இந்த தலைப்பு தான் கேட்டு வரும். எது கேட்டு வந்தாலும் விட அதுக்கு தீர்வுள்ள இருக்கக்கூடியதை நீங்க விளங்கின மாதிரி இல்லைன்னா சரி. பட் இதுதான் மெயினான 2 தலைப்பு. பொருளாதார சமூக மாற்றம் என்ன, அரசியல் விளைவு என்ன. இது 2 தலைப்பை தான் அவங்க டியூட்ல போட்டிக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ரைட், ஓகே பிள்ளை. இப்ப நான் பிள்ளை, நீங்க நினைக்கிறீங்கன்னா நாம புத்திசாலியா? ஆம் சார். புத்திசாலியா? நாம புத்திசாலிகளா? ஆம் சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா புத்திசாலின்னு? ஆம் சார். நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை இருக்குதானே. நீங்க இப்ப அதுலயும் டவுட்டா உங்களுக்கு? நீங்க புத்திசாலி இல்லையா? அப்ப புத்திசாலி தான் சார். புத்திசாலி தானே, அப்பயே சந்தேகப்படுறீங்க. அப்ப நீங்க புத்திசாலின்றதுல உங்களுக்கே டவுட். அப்ப இனி அடுத்தாக்கள் சந்தேகப்படத்தானே செய்வாங்க. ம் நீங்க புத்திசாலின்றது உங்களுக்கே டவுட். அப்ப அடுத்தவங்க சந்தேகப்படாமலா இருப்பாங்க? சரி, ஓகே. இந்த பிக்சரை பாருங்க பாப்போங்க. பிக்சர் வரது இல்லைனா யாருக்குள்ள எழுது? 2 தேடுவர் ஆக்கிறாங்க. தேடுவர்கள். நம்மளோட அங்கிள்ஸ் தானே இது? உங்களோட சொந்தக்காரர்கள் சார். எங்கடையா? ஓ, அப்ப உங்கட இல்லையா? இல்ல சார். சரி, இப்படி சும்மா இருக்கு. எங்கட அங்கிள்ஸ் அப்ப சும்மாட அங்கிள்ஸ் இல்லையா? சரி, நான் பெருமையா சொல்றேன் எங்கட அங்கிள்ஸ். அப்ப உங்களோட அங்கிள்ஸ் இல்லையா? எங்க நம் முன்னோர்கள் சார். எல்லாருக்கும் பொருந்துவாங்க. எல்லாருக்கும் பொருத்தமான முன்னோர்கள். சரி, ஓகே. நான் ஒரு கேள்விய முன் வச்சுட்டு நான் என்ன செய்றேன், உங்கள்ட்ட இந்த யூனிட்டை நான் ஆரம்பிக்கிறேன்.
இந்த யூனிட் சரியா இப்ப டைம் எத்தின சரியா டைம் 7:18 சரியா? இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அந்த சரியா 7:18. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு தான் நான் இதுக்கு ஆரம்பிப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க என்ன விட சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. பாடம் முடியும் 8:30 அந்த டைமுக்கும் உங்களுக்கு விளங்கும் அந்த கேள்விக்கான விட எதுன்னு சொல்லி ரைட். ஸோ இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்களா ஒரு 300-400 வருடத்துக்கு முதல்ல நம்மட நிலைமை எப்படி இருந்துச்சு? இப்படித்தான் சார் இருந்துச்சு. எல்லாமே இப்படி சார் இருந்துச்சு. ஒரு 500-600 வருஷத்துக்கு முதல்ல நம்மட நிலைமை இப்படித்தானே? ஆம் சார். இதை மறக்கிறீங்களா? இல்ல சார், அதை ஏற்றுக்கொள்றோம் நாங்க. ஏற்றுக்கொள்றோம். அப்ப சும்மா அப்ப யார்ட அங்கிள்ஸ் அப்ப பேசுமா? நம்மட நம்மட அங்கிள்ஸ் ரைட். ஓகே. ஸோ அப்ப இவங்க ஒரு 500 வருஷத்துக்கு முதல்ல நம்மட நிலைமை இப்படிதான் இருக்கு. பட் 500 வருஷத்துக்கு பிறகு நம்மட நிலைமை எப்படி டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து கையில வாட்ச் கட்டி ஷேட் போட்டு எல்லாம் ஸ்மார்ட் போன் லேப்டாப் எல்லாம் ஏசி, அடுத்தது ஃபேன், அடுத்தது வாகனம், அடுத்தது ஃபோரிங், இப்படி ஒரு பெரியதொரு சேஞ்ச் ஒன்று ஆவிக்குதா? பெரியதொரு சேஞ்ச். ஆம் சார். நான் கேட்கிறேன், அங்க இருந்த நாம எப்படி இப்படி மாறிட்டோம்? அதான் எனக்கு. பிரித்தானியர்கள் இலங்கையில வந்து ஆட்சி செஞ்ச டைம்ல அவங்க வந்ததால எப்படி நாம இப்படி மாறு? அதான் என்ன பிள்ளை அது? அவங்களோட கலாச்சாரம் வந்து இலங்கையில வந்து பரவல் அடைஞ்சிச்சு. ஷுவரா? ஓம் சார். ஓகே. அப்ப என்ன கேள்வி என்னன்னா, இப்படி இருந்த நாம இப்படி மாறினதுக்கான காரணம் என்ன? இதான் என்ன கேள்வி. பிரித்தானியர்கள் ஐரோப்பியர்கள் வந்து இலங்கையை வந்து கையாண்டதால, காலனித்துவம் செஞ்சதால. சோ அப்ப பிரித்தானியரோ இல்லாட்டி ஐரோப்பியர் வந்தது நம்ம நாட்டுக்கு நன்மையா தீமையா? நன்மையா தான் சார் இருந்துச்சு, ஆனாலும் தீமையும் இருந்துச்சு தான். தீமையும் இருந்துச்சு. சரி, ஓகே. ஏதோ நீங்க சொல்றீங்க இப்படி இருந்த நாம இன்னைக்கு இப்படி மாறிட்டோம். என்ன டயலாக் இருக்குது? எப்படி இருந்த பங்கு அப்படியா? எப்படி இருந்த பங்கு அப்படியா? நம்ம டயலாக் பண்ணிக்குதானே இப்ப படத்துல அது மாதிரிதான் நீங்க. இப்படி இருந்தவங்க, இப்படி இருந்த நாம இன்னைக்கு இப்படி மாறிக்கிறோம். எங்கடா இந்த 3 ஐரோப்பியர் வந்தாங்க தானே? இந்த 3 ஐரோப்பியர் வந்ததாலதான் நாங்க எப்படி மாறிக்கிறோம். அதான் உண்மை. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், உங்கள்ட்ட கேட்கிறேன், ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். என்னடா, இந்த ஐரோப்பியர் வந்ததாலையா நாங்க இப்படி மாறிக்கிறோம்? இதான் என்ன கேள்வி. நான் பாடத்துக்குள்ள போறதுக்கு முதல்ல நாம் இப்படி இருந்தோம். சோ ஐரோப்பியர் வந்ததாலையா நாம இப்படி மாறிக்கிறோம் என்றதுதான் என்ன கேள்வி. எல்லாரோட பதிலும் ஓம் ஓம் வேற ஓம் இல்ல என்று யாரேனும் இல்ல என்று சொல்லல சார். அவங்க வராட்டி வந்து எங்களோட முன்னோர்கள் இருந்த மாதிரி தான் நாங்க இப்ப வந்து இருந்திருப்போம். சரி, ஓகே. உங்களோட பதில் அது பிராக்டிக்கலா பாப்போமா? உண்மையா நீங்க சொல்ற ஆன்சர் சரியான்னு சொல்லி. சரி, நான் சொல்றேன். நானும் அப்ப இன வந்து எல்லாருமே உண்ட சொல்லிட்டு போனா என்ன நடந்துரும்? உண்ட சொல்லிட்டு போனா கடைசியில கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாம. அப்ப நான் சொல்றேன், அவங்க வந்ததால இப்படி சேஞ்ச் வந்து, அவங்க வந்ததால இந்த சேஞ்ச் நடக்கல. அவங்க இப்ப நீங்க சொல்றீங்க என்ன, அவங்க வந்ததால தான் நாங்க இப்படி மாறினோம் என்று நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் அவங்க வந்ததால இப்படி மாறல அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ரெண்டு உண்மை தன்மை, நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், நான் சொன்னது சரியா இருக்கலாம், ஏதோ தெரியா. செக் பண்ணி பாப்போமா? விஞ்ஞான அணுகுமுறை எதை அடிப்படையா வச்சிக்கும்? கற்பனையை மட்டுமா? என்ன ஆய்வு? நடத்தைவாதம் என்ன ஆய்வு? ஒப்பிடுதல். அனுபவம். ஒப்பிடுதலாம். அனுபவம். என்ன ஆய்வு?
அனுபவம். அனுபவாய்வு. இப்ப நாம அப்ப எங்க போறோம்? சும்மா கற்பனை பார்த்துட்டு இருக்குல்ல. இப்ப என்ன செய்ய போறோம்? உள்ளுக்கு போறோம். நடந்தது உண்மையா பொய்யான்னு செக் பண்ண போறோம் தானே. அப்ப அது என்ன ஆய்வு? அனுபவ அனுபவம். ரீதியான அனுபவ ரீதியான ஆய்வு நடத்திவாதான் அப்ளை பண்ண போறோம். ரைட். இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மர இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. இங்கேயும் நடத்திவாதம் அப்படி ஒண்ணு சொல்லக்கூடாது. ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். அனுபவாத ஆய்வுக்கு ஒரு சாம்பிளுக்கா. ரைட், ஓகே. எனவே நாங்க பாடத்துக்கு போவோம். இப்படி இருந்த நாம இன்னைக்கு இப்படி மாறிக்கிறோம். எனவே இதுக்கு உண்மையான ரீசன் பிரித்தானியர் வந்ததுதான் என்று நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் பிரித்தானியா வந்ததால இப்படி சேஞ்ச் நடக்கல என்று நான் சொல்றேன். சோ பாட முடிவுல எனக்கு நான் சொன்னது சரியா நீங்க சொன்னது சரியான்னு எனக்கு சொல்லுவீங்களா 8:30க்கு? ஓம் சார். ஷுவர்? ஷுவர் சார். ஓகே, ரைட். நாங்க போவோம். ரைட். எதுக்கும் ஒரு அவங்களோட அங்கிள்ஸ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. கியூட் இருக்கிறாங்க தானே? பார்க்கலாமேகி சார். அப்படி சொல்லல. அது என்ன உங்களோட அங்கிள்ஸ் தான் சும்மா. பாமிலா? உங்களோட இல்ல சார், நம்மட. ரைட் ரைட். நீங்க ரொம்ப சொல்றீங்க. சரியா, நம்மட. சரி, நானும் பாத்துக்கிறேன். செப்ப ஹேண்ட்ஸம் பாருங்கள் எவ்வளவு ஸ்டைல் அடிக்கிறாங்க. சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு. என்ன ராவேல பார்த்தா பயமாயிருக்கும் சார். இந்த பாருங்க ஈன வந்து அழகான ஒரு இதொண்டிக்குது. தங்கத்திலான ஒரு வால் ஒண்டிக்குது. அதான் நம்மளோட ஆயுதம். ரைட். ஹேண்ட்ஸம் ஆட்கள் நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ரைட், பாத்துக்கொள்ளுங்க. ஏன்னா திரும்ப போனா திரும்ப வர மாட்டாங்க. பாத்துட்டீங்களா அப்ப பிள்ளைகள்? சைட்ல பார்க்கறதுக்கு உங்களமா இருக்கு சார். சரி, சைட்ல பாக்க சரி. நீ அப்படித்தான் நீ எங்களை மாதிரி ஈக்கிதான். சரி, ஓகே, பிரச்சனை எங்க இல்லை. பரம்பரை தானே. எங்களுக்கு கேஸ் இல்லை. ஏன்னா எங்கட முன்னோர்கள். நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. அப்ப பாத்துட்டீங்களா? ஓம் சார். ஓகே. இப்ப நாங்க பாடத்துக்கு போவோம். சரி, இப்படி இருந்தாங்க. எனவே இப்ப நான் சும்மா கேக்குறேன், ஒரு ஜோக்கு கேக்குறேன். இவங்க எப்படியான ஆட்கள்டா, திடீரென்று மழை பெஞ்சா மழையையும் வணங்குவோம். திடீரென்று வெயில் அடிச்சா வெயிலையும் வணங்குவோம். திடீரென்று காத்தொன்னு அடிச்சா காத்தையும் வணங்குவோம். திடீரென்று சூறாவளி அடிச்சா சூறாவளியும் வணங்கும். திடீர்னு சுனாமி அடிச்சா சுனாமியையும் வணங்கும். திடீர்னு என்று நாம் பயங்காட்டினா என்னையும் வணங்குவாங்க. வணங்குவாங்க. இதுதான் இவங்களோட நிலைமை. ரைட். பயத்தால் அது அதாவது இதுக்கு முதல்ல சில நாகரீகங்கள்லையும் இதே பயம். எல்லா நாடுகளையும் எல்லா நாகரீகங்களையும் இப்படி இருந்ததுதான். சோ இங்கேயும் அப்படித்தான். ரைட். அதைத்தான் சொல்லுவாங்க, அந்த மூட நம்பிக்கையில ஊறி போயிருந்தாங்க இவங்க. அந்த பயத்தால மூட நம்பிக்கைகள்ல ஊறி போயிருந்தாங்க. ஒரு கலாச்சாரம் இவங்கள சொல்றது வந்து ஃபேமஸ் ஆனது எப்படின்னு சொன்னா, கல்லுக்கு மண்ணுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம் என்றுதான் இவங்களுக்கு சொல்ற சூட்டபிளான வேர்ட். ரைட். நான் நினைக்கிறேன் சாஜிதா ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, ஃபீட்பேக் ஒன்று ஞாபகம் அவங்களுக்கு. நான் அந்த பிள்ளையோட ரிசர்ச் போட்ட உடனே அந்த பிள்ளை ரிசர்ச்சுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று ஃபீட்பேக் ஒன்று போட்டிருந்துச்சு. கல்லுக்கு மண்ணுக்கு அடிமைப்பட்ட சமூகத்தை படிச்சு தந்து அப்படின்னு சொல்லி பிரித்தானியன் ஞாபகம் இதோ தெரியும் உங்களுக்கு. சரி, ஓகே. அதான் நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல பாருங்க. ரைட், ஓகே. என்னடா சார். ஞாபகம் ஆயிருக்கு. ரைட், சரி. இப்ப இப்படி இருந்தவங்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியாது. வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவங்க என்ன செய்வாங்க? அன்றாடம் எழும்புவாங்க. போய் ஒரு மானையோ இதையோ வேட்டையாடி அந்த இடத்துலயே சாப்பிட்டுட்டு, அதுக்கு பிறகு அந்த மரத்துக்கு ஏறி இந்த மரத்துக்கு ஏறி அந்த தேங்காய் பிச்சு ஐனே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களோட காலம் பெய்துட்டு இருக்கு. அது அல்லாம நம்மட காலத்துல மாதிரி திருமணம் ஒன்று முடிச்சணும், கூடு ஒன்று கட்டணும், தங்கச்ச திருமணம் முடிச்சு கொடுக்கணும், வாகனம் ஒன்று எடுக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இருந்துச்சா? இல்ல. இல்ல. அவங்க என்ன நினைச்சது நினைச்ச மாதிரி. ரைட். ஒரு ஒழுக்கமோ பண்பாடோ நாகரிகமோ இவங்கள்ட்ட இருந்துச்சா? இல்ல. இல்ல. ஒன்றுமே இல்ல. இதுதான் இவங்கட நிலை. வெள்ளனே எழும்புவாங்க, வேட்டைக்கு போவாங்க, ஒரு மான வேட்டையாடுவாங்க, ஐனே சாப்பிடுவாங்க, அதை ஐனே சுட்டு ஐனே சாப்பிட்டு அப்படியே அடுத்த மரத்துக்கு போய் வருவாங்க. அந்த மரத்துல இன்னொரு மரத்துக்கு பாயுது. என்ன கூட்டம் அது? மரத்துல பாயிற கூட்டம் குரங்கு கூட்டம். அப்ப அந்த குரங்கு குரங்கு கூட்டம் எல்லாம் இருந்ததான்.
எல்லாம் நம்மட மூதாதையர்கள் தான். இந்த சும்மா இதெல்லாம் எங்கடாக்கள் தான், பாத்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு ரைட். சரி, எங்கடாக்கள் பாத்து நாங்க பெருமையா சொல்றேன். ஏன்னா மரத்துல எல்லாம் இந்த எங்களுக்கு எல்லாம் ஏறிக்க மாட்டோம், ஆனா எங்கடாக்கள் ஏறி இருக்கிறாங்க. அதான் உங்களுக்கு இது 2 minutes. ஓகே புள்ளல். எனவே கல்வி அடிமைப்பட்ட சமூகம், வெளி உலகம் தெரியாது, வெறுமனே அவங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு வாழ்ந்த ஒரு சமூகம் தான் இவங்க. சரிதானே? வேடுவர் சமூகமா தான் அந்த டைம்ல நம்ம நாட்டுல இருந்தல. இப்ப நான் கேக்குறேன், இவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த ஐபோனை கொடுத்தா எப்படி இருக்கு? அவங்களுக்கு தெரியா. ஒரு வித்தியாசமான சாமனை பார்ப்பாங்க. ஓகே, இது என்ன ஒரு பழமொழி ஒன்று தானே, கழுதையில கையில என்ன மாட்டின, என்னது? குரங்கட கையில பூ மாலை மாட்டியது. குரங்கட கையில பூ மாலை மாட்டின மாதிரியா? இப்ப இதை கொண்டு போய் கொடுத்தா இதோட பிரைஸ் வந்து 1,00,000 வச்சுக்கொள்ளும். இது அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களுக்கு இதுல பெருமை தெரியுமா? தெரியா. தெரியா? ரைட். அப்ப அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா இது? அவங்க என்ன செய்வாங்க, புதிய சாமான் எடுத்து ஒரு அடி, இல்லாட்டி ஏதோ இது பூனை பார்த்துட்டு ஏதோ கேமரால நடக்குதுன்னு சொல்லி தூக்கி ஒரு வீச்சு, இப்படித்தான் நீப்பாங்க. ஏன்னா அப்படித்தானே அவங்களோட நிலைமை. சோ அப்ப இவங்க இப்படி ஈக்கிற சந்தர்ப்பத்தில், நான் இப்ப ஒரு சாம்பிள் காட்டிட்டேன் உங்களுக்கு, போனை கொடுத்தா என்னன்னு தெரியும். ரைட். இப்ப இவங்க வாழ்ந்துட்டு வாரம் ஒரு நாள் என்ன நடக்குதுன்றால், மேலை தேயத்துல எப்படின்னு சொன்னா ஒரு சமூகம் இருக்குது நம்ம இலங்கையில. இந்த இப்படி ஈக்கிற சந்தர்ப்பத்துல மேலை தேயத்துல சில நாடுகள் ஈக்குது. எப்படின்றால் தனக்கு அவங்க நல்ல அட்வான்ஸ், அவங்க டெக்னாலஜி ரீதியாக, கல்வி ரீதியாக, டெக்னாலஜி ரீதியாக எல்லாத்துலயும் முன்னேறிட்டு போன சமூகம் தான் நங்காளி சமூகம். ரைட். அப்ப அந்த ஐரோப்பிய சமூகம் என்ன செய்யுது என்றால், எங்களுக்கு எங்கட நாட்டு மட்டும் போதாது, இன்னும் வேற நாடுகளை நாங்க அடிமைப்படுத்தணும், ஆக்கிரமிக்கணும்னு அவங்க நினைச்சாங்க, ஐரோப்பா சமூகம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க என்றால், நாடுகளை தேடினாங்க, அடிமைப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அந்த அடிப்படையில
நம்மட நாட்டுக்கு முதல்ல வந்த வெளிநாட்டவர் யாரு? போர்த்துகேயர். பிரித்தானியா. பட் போர்த்துகேயர் நீங்க வரலாறு பாடங்களை இனி கொண்டு வரல. நான் போர்த்துகேயர் நம்ம நாட்டுக்கு வரணும் என்ற நோக்கத்துல வரல. அரபு கப்பலை விரட்டி போற சந்தர்ப்பத்துல நம்ம நாட்டு காலி துறைமுகத்தை வந்து விழுந்தது யாரு? லோரன்ஸ். போர்த்துகேய படை தளபதி கோடி யாரு? லாரன்ஸ் டி அல்மேடா. போர்த்துகேயர் வந்துட்டான். ரைட். இப்ப வந்து அவங்களுக்கு தெரியாத இலங்கைன்னு ஒரு தீவு இருக்குது இல்லையா? அவங்க அரபு கப்பலோட சீனா அந்த அரேபிய பாரசீக வளைகுடா விரட்டி போற சந்தர்ப்பத்துல புயலுள்ள மாட்டி வந்து விழுந்துட்டாங்க இலங்கையில. விழுந்தத்தோட இலங்கையோட வரலாறு மாறிட்டு. அது எப்படின்னா அவங்க வந்து பாக்குறாங்க அவங்களோட ட்ரெஸ் கோட் எல்லாம் இப்படி இப்படிக்கும் இப்படிக்கும் கன்னிக்கும் இப்படி எல்லாம் மீக்கும் வந்து பாக்குறாங்க. எப்படின்னா இங்க ஏதோ வித்தியாசமான ஒரு சமூகம் மீக்குது. எப்படின்னா இப்படி ஒரு சமூகம் மீக்குது. அவங்க எப்படின்னா போறதுக்கு இந்த நம்ம மாதிரி அழகா இது போட்டு இதெல்லாம் போட்டு நல்ல அட்வான்ஸ் ஆயிப்பாங்க. இங்க வந்து பாக்குறாங்க இவங்க வித்தியாசமான சமூகம். ரைட். சும்மா வச்சுக்கொள்வோமே. இப்ப அவங்க வந்து இப்ப அவங்க வார டைம்ல எப்படின்னா நல்லா அவங்க வந்து அந்த பான் தானே பான் சாப்பிடுற டைம்ல நம்மட சமூகம் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்துச்சு தெரியுமா? கல்ல சாப்பிடுறானே. என்ன கல்ல சாப்பிடுறானே. அவன்கிட்ட வந்து ஐரோப்பியர்கிட்ட போது கேட்டா நல்ல கன் இருந்து AK-47 மாதிரி சுட்டா சவுண்ட் எல்லாம் கேட்கும். அப்ப இவங்க பாக்குறாங்க யாரோ புது ஆட்கள் வந்துக்கிறாங்க, சுடுறாங்க, அடுத்தது கல்ல தின்றாங்க. இவங்க பயந்தாங்க. ரைட். அதுக்கப்புறம் இவங்களோட பயத்தை அந்த போர்த்துகேயர் என்ன செஞ்சாங்க? சாதகமா இவங்களை ஏழுமான வரைக்கும் ஆக்கிரமிச்சு அடிமைப்படுத்தி நல்லா வேலை வைங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுல விலை மதிப்பில்லாத நல்ல பொக்கிஷமான வாசனை திரவியங்கள், யானை தந்தம், மாணிக்க கற்கள் அப்படி எல்லாம் இருக்கு. போர் செய்யறதுக்கு சிறந்த இடமாக இந்த இடம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது இந்த மக்கு சமூகத்துக்கு தெரியுமா? மீனுக்கு தண்ணிட பெருமதி மீனுக்கு ஈக்கிற டைம் தெரியுமா? இல்ல. இவங்களுக்கு நம்ம நாட்டுற பெருமை அந்த டைம்ல நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அவங்க நினைச்சாங்கடா சொந்த அதாவது மாட்டிட முதலாளியவே என்ன செய்யற மாட்டிட முதலாளியவே அடிமையாக்கி அந்த முதலாளியை வேலைக்காரனாக்கி அந்த முதலாளிகிட்டேயே சம்பளத்தை அதாவது வேலைக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்கின சமூகம் தான் இந்த போர்த்துகேய சமூகம். அதாவது பிள்ளைகள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஐரோப்பியர்ல போர்த்துகேயர் வந்து இவங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சாங்க. சாப்டர் க்ளோஸ். முடிச்சு வந்தாங்க. வெளிநாட்டவர் வாரது ரெண்டு நோக்கம். ஒன்று மதத்தை பரப்புறது, இன்னொன்று வளங்களை கொள்ளையடிக்கிறது. போர்த்துகேயர் அந்த ரெண்டையும் கச்சிதமா செஞ்சாங்க, போயிட்டாங்க. கிளியரா? ரைட். இப்ப போர்த்துகேயர் ஆட்சி செஞ்சிருக்கிற டைம்ல அவங்கள விரட்டுறதுக்கு இலங்கை மன்னன் ஒரு பிளான் போட்டான். எப்படி சரி இவங்களை விரட்டணும், நம்மளுக்கு ஒன்றும் செய்யலான்னு இலங்கையில இருக்கக்கூடிய சில மன்னர்கள் வந்து முடிவெடுத்தாங்க. அப்ப அதுக்கு என்ன செஞ்சாங்கடா, அதுக்கு இன்னொரு வெளிநாட்டவருக்கு செய்தி அனுப்புறாங்க, நீங்க வாங்க இவங்களை விரட்டணும். அவங்க தான் யாரு? உள்ளாந்தர். இத வரலாற்றுல ஒரு பழமொழி கொப்பிட்டு சொல்லுவாங்க. இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல். மிளகாய் வாங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். ரைட். அப்ப இப்ப உள்ளாந்தரை கொண்டு வந்து போர்த்துகேயரை விரட்டிட்டு போட்டாங்க. எனவே போர்த்துகேயரும் அதே ரெண்டு நோக்கம். வந்தாங்க, மதத்தை பரப்பினாங்க, வளங்களை கொள்ளையடிச்சாங்க, டாடா பாய் பாய் சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. சாப்டர் க்ளோஸ். சரியா? போர்த்துகேயர் வந்தாது, போர்த்துகேயர் உள்ளாந்தர் ரெண்டு பேருமே வந்தது, வளங்களை கொள்ளையடிச்சது, மதத்தை பரப்பின ரெண்டுமே சக்சஸ், போயிட்டாங்க. இப்ப மூணாவதா ஒரு நாட்டவர் வாராங்க. அவங்கதான் யாரு? பிரித்தானியர். அவங்களும் அதே ரெண்டு நோக்கம், மதத்தை பரப்புறது, வளங்களை கொள்ளையடிக்கிறது. அதே ரெண்டு நோக்கத்தை கச்சிதமா செஞ்சுட்டு போகல. அதை தாண்டி இந்த நாட்டுல என்ன செஞ்சாங்க? இந்த ஈக்கிறாங்க இவங்க ஷேட் ஒண்டி ஈக்குதா? மேல உடம்புல ஷேட் ஒண்டி ஈக்குதா? இந்த உடம்புல ஷேட் இல்ல. இந்த ஆய்க்குது ஏண்ட ஷேட்டை கலட்டி இவருக்கு போட்டு விட்டது யாரு? பிரித்தானியர். இவருக்கு டவுசர் ஒன்று இல்ல. அது அப்ப டவுசர் ஒன்று இல்ல,
வெறுமனே பிறந்தமே நினைக்கிறாங்க. அப்ப டவுசர் ஒன்று இதுதான்னு சொல்லி இவருக்கு போட்டு விட்டது யாரு? பிரித்தானியர். பிரித்தானியா. இப்ப நான் கேட்கிறேன், இந்த டவுசர் போடுறதையும் ஷேட் போட்டு விடுறதையும் இவங்களுக்கு போர்த்துகேயரும் ஒல்லாந்தனும் செஞ்சாங்க? இல்ல. செய்யல. இல்ல. பட் ஏன் ஆங்கிலேயர் மட்டும் இதை செய்யும்? அதான் எனக்கு. என்று அவங்க வந்து இலங்கையை வந்து முழுமையாக ஆட்சி செஞ்சாங்க. அப்படியா? அவங்களுக்கு சார். எங்க நாட்டு மக்கள் மேல இரக்கமாய்க்கும் சார். நாட்டு மக்கள் மேல இரக்கமா? ஷிஷ். இல்ல சார். இப்ப இரக்கத்துக்கு அந்த ஒண்ட கொடுத்து இன்னொண்ட வாங்குற மாதிரிக்கு அவங்கள்ட்ட நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து போட்டு நாட்டை முழுமையா கைப்பற்றுறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த சரியான இரக்கம் என்ற ஒரு புள்ள தாரமாதி அந்த அந்த புள்ள தாரு கொஞ்சம் பார்த்து கொள்றதுக்கு ஆளு எங்க? அந்த புள்ள யாரு சொன்ன அந்த இரக்கம்? ஆயிஷான்ற ஒரு நான் தான். ஆயிஷா, இந்த பாருங்க அந்த இரக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு. யாரு இது? இலங்கையரா? பிரித்தானியர். இல்ல இல்ல, மேல வாளோட நிக்கிறது யாரு? பிரித்தானியர். கீழே மண்டி போட்டிக்கிறது யாரு? இலங்கையர். இந்த இங்க எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, அது எந்த நாட்டு பெண்கள்? நமது நாட்டு பெண். என்ன நடக்குது? பிரித்தானியர் என்ன செய்யறாங்கன்னு படம் பார்த்து கதை சொல்லுங்க பாவம். அவங்கள அடக்குறாங்க. அப்ப இரக்கம் அது. சார், சும்மா ஃபன்னுக்கு சொல்லியிருக்காங்க போல. அது இரக்கமா? ஓ சார். ஆஹ் இரக்கமும் நீக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா முழுமையா இரக்கம்னு சொல்ல வரப்படா. இது ஷர்ட் எல்லாம் தச்சு போட்டிருக்கேன் சார். சுதந்திர போராட்டத்துல இங்க அடிச்ச போதாதுன்னு சொல்லி கப்பல்ல ஏத்தி பிரித்தானியாவுக்கு கொண்டு போய் குடு குடுன்னு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. சரியா? இங்க இலங்கையில அடிச்ச போதான்னு பிரித்தானியாவுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சுட்டு வந்தவங்க தான் இவங்க. சரி, இரக்கம் முழுமையா இருக்குது. இரக்கம் இருக்குது, அந்த சர்வஜன வாக்குரிமையை கொடுக்கட்ட இரக்கம் இருந்ததான். அதே மாதிரி முழுமையா இரக்கம் மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. சரி, அந்த காலம் மாற மாற புது புது ஆட்கள் வர வர கொஞ்சம் பேர் முதல் இருந்தவங்களுக்கு இரக்கம் இருக்குல்ல, அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு இரக்கம் இருந்துச்சு. ஃபெஸ்ட்டுக்கு வார டைம்ல அங்க இரக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் இரக்கம் வந்துச்சு. சரியா ஆயிஷா? இரக்கம்னு சொன்னீங்க தானே? பாத்துங்க இத ஆயிஷா. ஓ இல்ல பாத்துங்க. சரி சரி. சரி சரி, ரைட், ஓகே. எனவே இந்த பிரித்தானியர் வந்து என்ன செஞ்சாங்கடா, முக்கியமாக இப்படித்தான். அதாவது மதத்தை பரப்புறது, வளங்களை கொள்ளையடிக்கிறது, இது ரெண்டையும் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அதை தாண்டி நம்ம நாட்டுல இருக்கிற அரசியல், சமூக, பொருளாதார எல்லாத்தையுமே மாத்தினாங்க. ஏன் மாத்தணும்? போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் இல்லாத தேவை ஏன் இந்த ஆங்கிலேயருக்கு மட்டும் வந்துச்சு? போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் இலங்கை அரசியல், சமூக, பொருளாதார ரீதியா மாற்றலாம் தானே. அவங்க என்ன செஞ்சாங்க? ரெண்டு நோக்கத்தை செஞ்சாங்க, முடிச்சாங்க, போயிட்டாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயருக்கும் அதே ரெண்டு நோக்கத்தை செஞ்சுட்டு போய்த்திருக்கலாம். பட் அதை தாண்டியே இலங்கட விஷயத்தை தலையிடணும். இலங்கட அரசியல், பொருளாதார, சமூக இதெல்லாம். அதாவது டவுசர் இல்லாதவனுக்கு டவுசர் போடுறதுக்கு, ஷேட் இல்லாதவனுக்கு ஷேட் போடணும். ஏன் அவங்க தடைப்பட்டாங்க? இலங்கையை வந்து முழுமையா ஆட்சி செஞ்சாங்க. அதே மாதிரி முறையான திட்டங்களை கொண்டு இருந்ததால. வேற வேற அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க பார்த்தோம். அடுத்தது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு நிர்வாக செலவுகள் அதிகரிச்சு காணப்பட்டது. தந்த தாய் நாட்டோட உச்சகட்ட வளர்ச்சிக்கு வந்து இலங்கையை பயன்படுத்தினாங்க. ஓகே, வேற இலங்கையை வந்து முழுமையாக கைப்பற்றுன்றதுக்காக வேண்டி இப்ப ஒண்ட கொடுத்து இன்னொன்று எடுக்கத்தானே வேணும். அதுக்காக வேண்டி இப்ப மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிற மாதிரி நம்மள நாட்டை கைப்பற்ற நினைச்சாங்க. அந்த ஒரு எண்ணத்துக்காக வேண்டி. ஓகே, வேற அதோட இருந்த மன்னர்களும் வந்து தங்களுக்கு சில சில விஷயங்களை சொல்லித்தாங்க. இந்த மாதிரி முறையிட்டதனாலையும் தான் அவங்க வந்து அந்த இத சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப மன்னர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படி நாட்டை வந்து சுரண்டலாம் தானே, அந்த ஒரு நோக்கம். ஓகே, வேற அவங்களோட மதத்தை பரப்பணும்ன்றது ஒரு குறிக்கோளா இருந்துச்சு.
கிறிஸ்தவ சமயத்தை. அப்ப அதுக்கு மன்னர்கள் வந்து காரணமா இருந்தாங்க. ஓ இலங்கை பெண்மணிகளை கல்யாணம் முடிச்சாங்க, வாங்கினாங்க, மதத்தை பரப்பினாங்க, சில நவீனங்களை சொல்லி கொடுத்தாங்க, கல்வியையும் பரப்பினாங்க அதோட சேர்த்து. ஓகே பிள்ளை சரி. எனவே உண்மையிலே இவங்க இப்படி இலங்கையோட அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்களை செய்யறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று இலங்கை மக்களோட வேண்டுகோள். மக்கள்டனா நம்மளோட ஃபிரோசா சொன்ன மாதிரி மன்னர்கள் வேண்டுகோள். இந்த பிக்சர்ல பாருங்க, இதுல வெளிநாட்டவர் யாரு, சுதேசி, நம்ம நாட்டவர் யாரு சொல்லுங்க. இந்த வாகனத்துல இருந்து வாரவங்க வெளிநாட்டவர், கீழே நிக்கிறவங்க இழுக்கிறவங்க எல்லாம் நம்மட. ஓகே வாகனத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டவர், கீழே நிக்கிறவங்க இழுக்கிறவங்க நம் நாட்டவர். ஓகே. இதுல இந்த ஒருத்தர் அந்த சரம் போட்டு, அவரும் இவரும் சரம் போட்டு, ஆனா ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்குது. அப்படித்தானே? இந்த ரெண்டு பேருமே இலங்கை வித்தியாசம் விளங்குதா? ஓகே, என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அவங்களோட கை முத்தாடியர்கள்ட வந்து கைபொம்மை இவங்க போட்டிக்கிற ட்ரெஸ் கோட வச்சு உங்களுக்கு சொல்லலாம் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது. வெளிநாட்டவர்களுக்கு கீழே பணி புரிஞ்சவங்க, அதாவது தேசாதிபதி அப்படின்ன மாதிரி நம்ம நாட்டுல இருந்து அவங்களுக்கு சார்பா இருந்தாங்க. என்னது அந்த இது அடிப்பாங்க சார், அவங்களுக்கு இது அடிப்பாங்க, அது அந்த வருது இல்ல. இப்ப இந்த வாகனம் ஓட்டுறவரு சார்போ இதோ தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கித்தான் வந்திருக்கிறார் இவர் நமக்கு தேவையா? இவர் ஒரு அடிமை. பட் இங்கால பக்கம் ஒருத்தருக்கான சாரை முடிச்சு கொஞ்சம் முதல்ல கோட் சூட் எல்லாம் போட்டிக்கிற மாதிரி அந்த வெள்ளைக்காரர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்களோட அவருக்கு சார்பா இருக்கிறார். பிரில்லியன்ட். வெள்ளக்காரன் சொல்றதை கேட்டு தண்ட நாட்டையே கூட விக்கிறதுக்கு முன்வார ஒருத்தர் தான் யாரு? இந்த இவங்க சுதேசி தான் இவங்க. பாருங்க, சில வெள்ளக்காரன் என்ன செய்வாங்கன்னா அவன் வேலை செய்யறதுக்கு எப்படியும் உள்நாட்டில இருந்து ஒரு ஒற்றரோ உள்நாட்டில இருந்து உதவி தேவைதானே. சோ வெள்ளக்காரன் குடுக்குறேன்டா முதலாவது யாரு கேட்டா கொடுப்பான்? இவன் இந்த அடிமை அந்த பைக்கை தள்ளிட்டு போறாரு வாகனத்தை, இவரு கேட்டா கொடுப்பாங்களா இவரு கேட்டா கொடுப்பாங்களா? இவரு கேட்டா கொடுப்பாங்க. ஏன்னா இவரு அவங்களோட நல்ல முறையில நடந்து கொள்றாரு. பட் இவங்க அப்படி அல்ல, இவங்க அடிமை. பிரித்தானியன்ற ஒரு பழக்கம் இருக்குது, அது எல்லா வரலாறுல நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்களோட யாரு நல்ல முறையில நடந்து கொள்றாங்களோ அவங்க கேட்கறத அவங்க கொடுப்பாங்க. சோ அப்ப இவங்க அவங்களோட நல்ல முறையில நடந்து கொண்டாங்க. அப்ப இதே மாதிரி சில மன்னர்களும் நல்ல முறையில நடந்து கொண்டாங்க. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, மன்னர்கள் இந்த மாதிரி ஆக்கள் நம்ம சொன்னாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இதுகளை பழகித்தாங்க. அடுத்தது என்னன்னா, வெள்ளைக்காரன் இந்த வேர்டுகிட்ட வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா நம்ம நாட்டு மக்கள் வெள்ளை கப்பனை வாணும். வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டா வெள்ளை கப்பனை வாட. சரியா? அந்த டைம்ல அப்படித்தான். அதாவது மொழி கூட பிரச்சனை. இலங்கையில ஏதாவது மாத்தணுமா இருந்தா, இப்ப சும்மா வச்சு கொள்வோமே, இப்ப வெள்ளைக்காரன் என்ன தெரியுமா பிள்ளை அந்த டைம் நடந்ததா? வெள்ளைக்காரன் என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப இவர் இருக்கிறார் தானே, உனக்கு நான் இவன்கிட்ட கேக்குறாங்க வாட்ஸ் யுவர் நேம்னு அவன் கேக்குறான் வெள்ளைக்காரன். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, முதுகுல என்ன இருக்குது, கோடாலி இருக்குது. வெள்ளை கப்படம் வாண்டுச்சுன்னா கேள்விக்கு பதில் சரியா? இல்ல. ஏண்டா அவன் பேசுறது இவங்களுக்கு விளங்குமா? விளங்காது. விளங்கா. மொழியே பிரச்சனை. ரெண்டு பேரோட மொழியும் வித்தியாசம். ரெண்டு பேரோட மொழியும் வாட்ஸ் யுவர் நேம்னு பேரை கேட்டா அவங்க பெல்லக்க பண்ண உண்ட கழுத்தறுப்பேன்னு சரியா பிள்ளை. அந்த இப்படிதான் ஆரம்பத்துல நிலைமை இருந்துச்சு. அவன் கேட்கிறது இவங்களுக்கு விளங்குறது, இவங்க சொல்றது அவங்களுக்கு விளங்குறது. அப்ப மொழி கூட பிரச்சனை. அப்ப இப்படி இருந்தா எப்படி நாட்டை? இப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல உனக்கு ஒரு ஷேட் ஒண்ணு நான் போட்டு விடுவான்னு வெள்ளைக்காரங்க கேட்டா என்ன செய்வாங்க? இவங்க வெட்டதான் போவாங்க. இவங்க கோடாலி தான். ஆனா அங்க என்ன அவங்கள்ட்ட துப்பாக்கி வைத்திரும். சரி. சோ இப்படி மொழி பிரச்சனை, அதே மாதிரி இலங்கையில இருந்த குறுநில மன்னர்களோட வேண்டுகோள், இப்படி பல காரணங்களினால என்ன செஞ்சாங்க என்றால் இலங்கையில
மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு முன் வந்தான். ரைட். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, இலங்கை மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ரீதியாக என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாத்த முடிவு பண்ணாங்க. இப்படி இருந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் என்ன செஞ்சாங்கன்னா இப்படி மாத்த முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி தான் உங்களோட டியூட்ல போடப்பட்டிருக்கிறது. எப்படியான மாற்றங்கள் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட டியூட்ல அதைத்தான் போட்டிக்கிறாங்க பிள்ளைகள். சரி, ரைட். அதன் அடிப்படையில நாங்க இதுல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இவங்க வந்ததுக்கு பிறகு ஒரு சுருக்கமாக நாங்க இதை பார்க்கிறேன்னு சொன்னா, இவங்க வந்த சந்தர்ப்பத்துல எப்படின்னு சொன்னா, முதலாவது மொழி. அந்த மொழி என்னன்னு சொன்னா, மொழி செட் ஆகுது இல்ல, அவங்க பேசுறது எங்களுக்கு விளங்கல, இவங்க பேசுறது அவங்களுக்கு விளங்கல. எனவே அந்த மொழியை மாத்தணும்னு சொல்லி இலங்கை முழுவதும் மிஷனரி இயக்கங்கள் உருவாக்கினாங்க. அதனூடாக ஆங்கில கல்வியை பரப்பினாங்க. அது முதலாவது மாற்றம் செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்க ஜனநாயக சமூகம், நாங்க 9ஆம் வீட்டுல படிச்சோம், ஜனநாயகத்தை உலகத்துக்கே அறிமுகம் செஞ்சது அவங்க தான். அப்ப இங்க பார்க்காங்க எல்லாம் மன்னராட்சி ஆகிக்குது. அப்ப அதெல்லாம் சரி வராண்டு அதை தூக்கி வீசிட்டு என்ன செஞ்சாங்கடா, இலங்கையில ஜனநாயக ஆட்சி முறையை அறிமுகம் செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்க எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது வேலைக்கு ஏத்த சம்பளம் கொடுக்குற சமூகம். அவங்க வேலைக்கு எவ்வளவு வேலை செய்யற அதுக்கேத்த மாதிரி சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ சமூகம். ஆனா இங்க பாக்குறாங்க அப்படின்னா, மன்னனுக்கு மக்கள் இந்த மாதிரி வேடுவர்கள் இலவசமாக சேவை செய்யறாங்க. இதை இராஜகாரிய முறைன்னு சொல்லுவாங்க. மன்னனுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கு, நாங்க தெய்வீக உரிமை கோட்பாடு 3ஆம் வீட்டுல படிச்சிருந்தோம். அது மாதிரி இங்க நம்ம நாட்டில் இருந்தோம்னா, மன்னனுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கு சேவை செய்யறது சமன் என்று சொல்லி மக்கள் நம்பிட்டு இருந்து மன்னனுக்கு இலவசமா சேவை செஞ்சாங்க. அப்ப இதை பிரித்தானியர் பார்த்தாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது, நீ வேலை செஞ்சா உனக்கு சம்பளம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி அப்ப அதுக்கு தடையா இருக்கிற அந்த இராஜகாரிய முறைய ஒழிச்சாங்க. அதே மாதிரி அவங்க பாக்குற சந்தர்ப்பத்துல எல்லாமே மன்னன கையில தான் நீக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேடுவர்கள் விவசாயம் செஞ்சா அந்த விவசாயத்துல இருந்து வார எல்லா நெல்லுமே மன்னட கைக்கு தான் போகுதே ஒழிய இவங்கட கைக்கு போகுது இல்லை. அப்ப இதை அரசின் வர்த்தக ஏகபோக உரிமைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது அவங்களுக்கு ஒரு பெரும் தடையா இருந்துச்சு. அவங்க வேலை செஞ்சா அவங்களுக்கு தானே போகணும். அப்ப என்ன செஞ்சாங்க, இந்த அரசின் வர்த்தக ஏகபோக உரிமையை அப்படியே நீக்கி போட்டாங்க. அதே மாதிரி அவங்க பாக்குறாங்க என்னென்றால், அதன் தொடர்ச்சியாக அவங்களோட ட்ரெஸ் கோட் எல்லாம் வித்தியாசமாயிக்குது. அவங்களோட ட்ரெஸ் கோடை மாத்தினாங்க, அவங்களோட பேசுற மொழியை மாத்தினாங்க, அவங்களோட கலாச்சாரத்தை மாத்தினாங்க. அதே மாதிரி அவங்க எப்படின்னு சொன்னா, அந்த நாடுகள் எப்படின்னு சொன்னாப்புல பெருந்தோட்டம், தேயிலை, கொக்கோல வாழ்ந்த சமூகம். இங்க பாக்குறாங்க எல்லாம் விவசாயத்திலே ஊறி போய், அந்த விவசாயம் எல்லாம் அவங்களுக்கு செட் ஆகுன்னு சொல்லி விவசாயத்தை எல்லாம் அழிச்சு வீசிட்டு, அந்த காடுகள் எல்லாம் அழிச்சு வீசிட்டு நாட்டினாங்க பெருந்தோட்ட பயிர் செய்கைகளை. அப்ப பெருந்தோட்டம் எல்லாம் தேயிலை எல்லாம் பூத்து குலுங்கிச்சு. அதோட சேர்த்து நம்ம நாட்டுல எப்படின்னு சொன்னா, அந்த தேயிலைகளை கொண்டு போறதுக்கு ரோட் எல்லாமே செஞ்சாங்க. அந்த ட்ரெயின் ரோட் எல்லாம் அந்த அன்னைக்கு போட்ட ரோட் தான் இன்றைக்கு வரைக்கும் மீக்குது. இலங்கையால ஒரு ட்ரெயின் ரோட் போடலாம் போயிட்டு. சோ அன்னைக்கு அந்த ரோட் போட்டாங்க, அதுவும் அவங்க தான் செஞ்ச. இப்படி இலங்கையினுடைய மக்களை மாத்தினாங்க, பேச்சை மாத்தினாங்க, பழக்க வழக்கங்களை மாத்தினாங்க, ட்ரெஸ் கோடை மாத்தினாங்க, ஆட்சி முறையை மாத்தினாங்க, மக்களை மாத்தினாங்க, மக்களோட செல்வாக்க மாத்தினாங்க, பணம் மக்களோட கையில வாரத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினாங்க. இலங்கையில பேங்க் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு அரசியல் அறிவு வரணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அறிவை ஊட்டினாங்க. இவங்களை டீல் பண்றதுக்கு முழு நாட்டுக்கும் ஒரு நீதி தேவைன்னு சொல்லி முழு நாட்டுக்கும் ஒரு நீதி சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இவங்களை எல்லாம் முழு ஒரே குடையின் கீழே வாழணும், ஒரே சட்டப்படி வாழணும், முழு நாட்டுக்கும் ஒரே நிர்வாக முறையை கொண்டு வந்தாங்க. இப்படி கல்லுக்கு மண்ணுக்கு அடிமைப்பட்ட இந்த மக்கு சமூகத்தை ஒரு அட்வான்ஸ் ஆன சமூகமாக மாத்தின பெருமை இந்த பிரித்தானியருக்கு தான் போய் சேரும். எனவே இவங்க வந்ததோட அது வரைக்கும் மூடி இருந்த பொருளாதாரம் அதன் தொடர்ச்சியாக திறந்த பொருளாதாரமாக மாறுது. இதுதான் இந்த பிரித்தானியர் வந்ததால நம்ம நாட்டுக்கு கிடைச்ச நன்மை. கிளியர்? மண்டல பட்டிச்சா பட்டிச்சா மக்கு சமூகம் எப்படி மாறிக்கி? டெக்னாலஜியால வளர்ந்து அறிவான சமூகம் மாறி முதலாளித்துவ சமூகமாக மாறிக்குது. ரைட். இப்ப உங்களோட டியூட்ல போடப்பட்டிருக்கிறத பாருங்க பிள்ளைகள். அதாவது இதுல போடப்பட்டிருக்கிறது சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்கள் எல்லாமே போட்டிக்கிறாங்க.
ரைட். ஓகே பிள்ளைகள். எனவே அப்ப நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா அவங்க ஏற்படுத்தின மாற்றங்கள் அழகா பிரிச்சு போட்டிக்கிறாங்க, பொருளாதார அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப பிரிட்டிஷ் இருந்த சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் காலனித்துவத்தை கொண்டு செல்வதற்கு அவங்களுக்கு பாதுகாப்பு நிர்வாக செலவு எல்லாம் கூடிச்சு ஒரு சில சந்தர்ப்பத்துல. எப்படின்னு சொன்னா ஒரு கட்டம் வரும்போது பிரித்தானிய ஆளுநர் என்ன செஞ்சாருன்னா இலங்கைய பாதுகாக்கிறதுக்கு இலங்கையில சல்லி இல்லைன்னு சொல்லி பிரித்தானியாவுக்கு போய் சல்லி எடுக்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு பிள்ளை. ரைட். அவங்களோட குடியேற்ற நாடா மாற்று, எஸ், அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ நிர்வாக செலவு கூடிச்சு. அதே மாதிரி வாழ்க்கை முறை அபிலாஷைகள் இலங்கை மக்களோட ஒத்து போகல. அதே மாதிரி அவங்க காலனித்துவம் செஞ்சது தன்னோட தாய் நாட்ட உச்சமட்ட வளர்ச்சிக்கு இந்த நாட்டை பயன்படுத்தி கொள்ளணும். இப்படி அடுத்த நிலங்கள் அரசனுக்கு சொந்தமானதாக இராஜகாரிய முறை இருந்துச்சு, மேல்மட்ட உறுப்பினர், இப்படி பல விஷயங்கள் இலங்கையில வந்து எல்லாமே மாறாகத்தான் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மாத்தினாங்க. அதுலதான் முதலாவது கட்டாய இராஜகாரிய முறையை என்ன செஞ்சாங்க என்றால் இல்லாதொழிச்சாங்க. இராஜகாரிய முறை என்றது மன்னனுக்கு இலவசமாக சேவை செய்யறது தான் இராஜகாரிய முறை. அவங்க வந்து பிள்ளைகள் வெளிநாட்டு சமூகம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குற சமூகம். அப்ப என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த நாட்டை இந்த மக்களை ஒரு ஜனநாயக நாடாக ஜனநாயக மக்களா தண்ட நாடு மாதிரியே தண்ட மக்கள் மாதிரியே இந்த நாட்டையும் மாத்தணும், இந்த மக்களையும் மாத்தணுமா இருந்தா இந்த முறைகள் செட்டான முதலாவது இராஜகாரிய முறை ஒழிச்சாங்க. அதுக்கு பிறகு திறந்த சந்தை ஒன்றை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க வார டைம்ல திறந்த சந்தை ஒன்றே இருக்கல. என்ன செஞ்சாங்க, வெள்ளனே எழும்பினா அவங்களோட டைம் டியூட்டியே சொல்லுங்க, வெள்ளனே எழும்பினா நைட் வரைக்கும் என்ன வேலை, அவங்களோட என்ன வேலை, இலங்கை மக்கள் வேடுவர்கள்ட என்ன வேலை, வேட்டையாடுதல். வேட்டையாடுறது, எலும்புற போற மானோண்ட வேட்டையாடுது, தின்னுது, அந்த மரத்துல வாயுது இந்த மரத்துல வார, அப்படித்தான். ஒரு சந்தை சிஸ்டம் உண்டு, ஒரு பண்ட மாற்றுண்டு, ஒரு ஒழுங்கு முறையில இருக்கல. அப்ப அந்த திறந்த சந்தை ஒன்றை இவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி வர்த்தக பொருட்களுக்கான சுங்க வரியை குறைச்சாங்க. அதே மாதிரி ஆளுநர்கள்ட்ட அந்த டைம்ல சரியான அதிகாரங்கள் கூட இருந்துச்சு, அதை குறைச்சாங்க. அதே மாதிரி நில வரி முறையில் தன்னிச்சையாக வரி சேர்க்கும் முறையை ஏலத்தில் விற்பதை நிறுத்தினாங்க. அந்த டைம்ல எல்லாம் சரியான மாதிரி வரி, தன்னிச்சையாக வரி, அதாவது இறைச்சி வரி, இந்த முடி வச்சா முடிக்கும் வரி, கோடாலி வச்சா கோடாலிக்கும் வரி, இப்படி பல வரிமுறைகள் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, நிறுத்தினாங்க. அதே மாதிரி பொருட்கள் மூலம் வரி செலுத்துவதற்கு பதிலாக பணத்தின் மூலம் வரி செலுத்துற முறைய அறிமுகப்படுத்தினது யாரு நம்ம நாட்டுல? அப்ப அந்த பண்ட மாற்ற பணமாற்றா மாத்தின பெருமையும் யாருக்கு போய் சேரும்? பிரித்தானியருக்குத்தான் போய் சேரும். அதே மாதிரி ஆரம்பத்துல நம்ம நாட்டுல வந்து 16ஆகத்தான் மாகாணம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் செலவு கூடன்னு சொல்லி 5ஆக குறைச்சாங்க. நேரடி வரிமுறைக்கு பதிலாக நேரில் வரிமுறை, இது வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. நேரடி வரிமுறைக்கு பதிலாக நேரில் வரிண்டா, இப்ப நீங்க வெங்காயம் ஒரு கிலோ எவ்வளவு, ஒரு 250 ரூபாய் வச்சுக்கோமே. ஆனா உண்மையா அதோட பிரைஸ் வந்து 150 ரூபாய் தான். ஆனா நாம 250 ரூபாய் தான் கொடுக்குறோம். அப்ப 150 ரூபாய் தான் அதோட பிரைஸ்னா மீதி 100 ரூபாய் என்னது? அது வரி. அப்ப அது நமக்கு தெரியுமா அது வரி? நாம பிரைஸ் நினைச்சுதானே கொடுக்குறோம். அதைத்தான் சொல்றாங்க நேரில் வரிமுறை என்று. அதைத்தான் அவங்க அறிமுகப்படுத்தின. அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை இல்லாத ஒழிச்சாங்க. அதாவது அரசே எல்லாம் செய்யறது, மக்களோட உழைப்பை சுருண்டி அரசு தான் எல்லாம் செய்யற. அந்த அரசுல வர்த்தக ஏகபோக உரிமை இல்லாத ஒழிச்சாங்க. ஐரோப்பிய இனத்தவர்களுக்கு இலங்கையில் வதிவிடைக்கு இருந்த தடையை நீக்கினமே. ஏற்கனவே போர்த்துகேரும் ஒல்லாந்தரும் இலங்கையில கொஞ்சம் அப்படி இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால இலங்கையில மன்னர்கள் தடை விதிச்சிருந்தாங்க, ஐரோப்பியர்கள் இங்க வாழல அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து இல்ல அப்படி இல்ல வாழலாம்னு சொல்லி அந்த தடையை நீக்கினாங்க. சிவில் சேவையை சீரமைச்சாங்க. அப்படின்னா அரசாங்க ஊழியர் சிஸ்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தினாங்க. அதே மாதிரி அரசியல் அமைப்பு உருவாக்கத்திற்காக அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுல ஒரு பாராளுமன்றம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்தாங்க. நிர்வாக செயற்பாடுகளுக்கு நிறைவேற்று கழகம் அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்துக்கும் ஆலோசனை செய்யறதுக்கு இன்னொரு பாராளுமன்றம் மாதிரி ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி நிறைவேற்று கழகம் ஒன்று தாபிச்சாங்க. ஆங்கில கல்வி முறை அறிமுகப்படுத்தினாங்க. நீதிமன்ற கட்டமைப்பை முழு நாட்டுக்கும் ஒரே ஃபார்மட்ல கொண்டு வந்தாங்க. இப்படி பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படி. ஸோ அப்ப இதை நீங்க தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளணும். இந்த மாற்றங்களை ஏதேனும் ஒன்று உங்களுக்கு விளங்காம இருக்கா சொல்லுங்கப்பா. இதெல்லாம் அரசியல் மாற்றங்களோடு தான் வரும். அரசியல் மாற்றம்னா இதெல்லாம் எழுதி வைக்கணும். பொருளாதார மாற்றங்களை இங்க கொண்டு போட்டுல, சமூக மாற்றத்தை. அரசியல் மாற்றம்னா இதைத்தான் எழுதணும்.
இதுல ஈக்கிற எல்லாம் கிளியரா? சார் ஓ, அரசியல் மாற்றத்துக்குள்ள வந்து யாப்புகள் வராதா? யாப்புக்களா? ஓ ஓ, வரும் வரும். அதெல்லாம் அரசியல் மாற்றம் தானே, யாப்பு எல்லாம் மாத்துறது. அடுத்தது தரிசு நில சட்டம் ஒன்று தானே. தரிசு நில சட்டம் எப்படி பிள்ளை அந்த டைம்ல எல்லா நிலங்களும் மன்னனுக்கு தான் சொந்தமா இருந்துச்சு. அவர் பிரிட்டிஷ் வந்து பார்த்தாங்க, இல்ல அப்படியெல்லாம் சரி வராது, அதெல்லாம் அரசுடைமையா தான் இருக்கணும், மன்னனுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா ஈக்கிற நிலங்கள் எல்லாம் அரசுடைமையாக்கி கொள்றதுதான் தரிசு நில சட்டம்னு சொல்லுவாங்க. நிலம் தொடர்பான உரிமை, அதான் தரிசு நில சட்டம். சோ அப்ப இதெல்லாமே அரசியல் மாற்றங்களாகத்தான் இருக்குது என்றதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளணும். சோ அதே மாதிரி இலங்கையில பொருளாதார சமூக மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட்டதான். அப்ப அந்த பொருளாதார சமூக மாற்றங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் காலனித்துவத்தால ஏற்பட்ட தாக்கம் ரெண்டு வகை. ஒன்று எதிர்பார்த்தது நடந்துச்சு, கூடுதலாக எதிர்பார்த்ததா நடந்தது, எதிர்பாராததா? எதிர்பாராதது. எதிர்பாராததுதான் கூட நடந்தது. அப்ப அத வந்து எப்படின்னு சொன்னா எதிர்பாராத நடந்துச்சு. அதை வந்து ரெண்டு தளங்கள்ல நடைபெற்றுச்சு. ஒன்று முதலாளித்துவத்தின் ஆரம்பம் மற்றும் காலனித்துவத்துல சமூக நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லு. இப்ப நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னோமா, இதுல சமூக பொருளாதார மாற்றம் தானே. இப்ப திறந்த தொழில் சந்தை ஒன்ற இலங்கையில வந்து உருவாக்கினாங்க. அப்ப அதெல்லாமே பொருளாதார மாற்றத்துக்கு தான் வரும். அதே மாதிரி விவசாய உற்பத்திகள் எல்லாம் குறைச்சி போட்டுட்டு நம்ம நாட்டுல பெருந்தோட்டத்தை அறிமுகம் செஞ்சாங்க. அதே மாதிரி சந்தையில விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை தாண்டி இந்த பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரைட். அப்ப இப்படியான பல மாற்றங்களை வந்து இவங்க செஞ்சாங்க பிள்ளைகள். ரைட். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல அந்த வண்ணான் ஜாதி, இந்த முடிவெற்ற ஜாதி இப்படி எல்லாம் இருந்துச்சு. அந்த சாதி முறைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்றால் இவங்க ஒழிச்சாங்க. ரைட். அதே மாதிரி ஒரு படிச்ச சமூகம் ஒன்றை உருவாக்கினான். தொழிலாளர் சமூகம் ஒன்று உருவாகின மாதிரியே முதலாளித்துவ சமூகம் ஒன்றும் உருவாயிச்சு. தொழிலாளர் சமூகம் ஒன்று உருவாயிச்சு. ஆங்கில கல்வி கற்ற மத்தியதர வர்க்கம் ஒன்று தோற்றம் பெற்றுச்சு. இதெல்லாம் சமூக மாற்றத்துக்கு இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நீங்க இந்த இடத்துல கட்டாயம் நோமலா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். அப்ப இதுல அரசியல் மாற்றங்கள் தான் நீங்க கூடுதலாக சொல்லப்பட்டிருக்குது. அரசியல் மாற்றங்கள் தான் அதிகம். பொருளாதார சமூக மாற்றங்கள் எல்லாம் குறைவு. ஆனா அரசியல் மாற்றங்கள் தான் கூட. நம்மட ஆயிஷா கேட்ட மாதிரி யாப்புக்களும் கூட இதுளுக்கு தான் வரும். ரைட். இலங்கையை யாப்புசார் பொறுப்புகளுடன் தொடர்புடைய ஒரு அரசாங்கம் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. எல்லையற்ற அதிகாரத்தை வரையறுத்து ஒரு சட்ட சபை ஒன்று நாட்டுல அறிமுகப்படுத்தினாங்க. முழு நாட்டுக்கும் ஒற்றை நீதித்துறை அறிமுகம் செஞ்சாங்க. அப்புறம் குருமைக்கலம் வந்து இலங்கையில வாக்குரிமையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெனிங்ல பிரதேசவாதி பிரதித்துவத்தை கொடுத்தாங்க. டொனமூர்ல அரசியல் அமைப்பொன்ற உருவாக்கி சர்வஜன வாக்குரிமையை கொடுத்தாங்க. இப்படி பல அரசியல் மாற்றங்களை கொடுத்து இலங்கைய கல்லுக்கும் மண்ணுக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு அட்வான்ஸான படிச்ச சமூகமாக மாத்தினாங்க. அப்ப இந்த படிச்ச சமூக மாற்றத்துக்கு பின்னால பல அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்கள் ஈக்குது. இதை நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். எக்ஸாம்ல கேட்டு வரும் காலனித்துவத்தால இலங்கையில ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை ஆராய்க. 20 மார்க்ஸ். அரசியல் ஒரு 8, பொருளாதாரம் ஒரு 6, சமூகம் ஒரு 5 எழுதினா மார்க்ஸ். எழுதிக்குவீங்களா நீங்க? இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை பிள்ளைல. ஒரு கேள்விதான். காலனித்துவத்தால் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை ஆராய்க என்றாலும் ஒன்றுதான். காலனித்துவத்தால் ஏற்பட்ட மாற்றங்களை ஆராய்க என்றாலும் ஒன்றுதான். காலனித்துவத்தால எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்பட்டது ஆராய்க என்றாலும் ஒன்றுதான். குடியேற்றவாதத்தினால் ஏற்பட்ட சாதக பாதகங்களை ஆராய்க என்றாலும் ஒன்றுதான். கேள்வி எப்படி வந்தாலும் விட 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 நீங்க விட என்னத்தை தெரிஞ்சுக்கணும்? அரசியல் மாற்றம், பொருளாதார சமூகம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. அரசியல் மாற்றங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். மன்னராட்சி ஒழிப்பு சொல்லுங்க. சுதந்திரமானது நீதித்துறை ஆரம்பிக்கப்பட்டது. சுதந்திர நீதித்துறை, மன்னராட்சி ஒழிப்பு, வேற யாப்புரு ஆட்சி முறை, ஆட்சி முறை, நலன்புரி அரசு முறை, வளர்ச்சி அடைமை, வளர்ச்சி அடைதல், வேற சிவில் சேவைகள் சீரமைக்கப்பட்டவை. சிவில் சேவை சீரமைக்கப்பட்டது, வேற அரசியல் கட்சிகள் ஆரம்பம்,
அரசியல் கட்சி முறையோட ஆரம்பம். வேற நேரடி இலவசமான முறைக்கு நிதித்துறை. பதிலாக நேரில் வரிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டவை. நேரில் வரிமுறை அறிமுகம். பொருளாதாரத்துக்கும் சொல்லலாம், இதுக்கும் சொல்லலாம். ரைட். வேற வர்த்தக ராஜகாரிய சபை இல்லாமக்கப்பட்டது. அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை இல்லாதொழித்தல். ராஜகாரிய உரிமை வருது, அதெல்லாம் பொருளாதாரத்துக்கு போய் தரும். சட்ட சபை ஒன்று உருவாக்கப்படலையா? பிரதேசவாரி பிரதித்துவ முறை அறிமுகப்படுத்தியமை. பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்டசபை உருவாக்கப்பட்டது. அப்ப இப்ப நீங்க சொன்னதுல கிட்டத்தட்ட 10க்கு மேல சொல்லிட்டீங்க. இதுல ஒரு 10 எழுத தேவை, ஒரு 8 அழிக்க மாட்டீங்களா? 7. பொருளாதார மாற்றம் ஒரு 4-5 சொல்லுங்க இல்லையா? ஏற்றுமதி ராஜகாரிய முறை திறந்த சந்தை பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. திறந்த சந்தை அறிமுகம், இராஜகாரிய முறை ஒழிப்பு, வர்த்தக சுங்க ஏகபோக வரியை குறைத்தார். வரி, பண்டை மாற்று முறையை மாற்றியமைத்தார். சுதந்திரமான ஊதிய சந்தை உருவாகியது. சுதந்திரமான ஊதிய சந்தை. பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்தியது. பெருந்தோட்ட வெரி குட், அது முக்கியமான பாயிண்ட். பெருந்தோட்ட பயிற்சி அறிமுகப்படுத்தப்பட்டு அதோட சேர்த்து பெருந்தெருக்களையும் சேர்த்து மூடிய பொருளாதார திறந்த பொருளாதார மாற்றி அமைத்தமை. மூடிய பொருளாதாரம் திறந்த பொருளாதாரம் மாற்றி அமைப்பு. அப்போதான் மாற்றி அமைத்தமை. சமூக மாற்றம் ஒரு 4 சொல்லிக்க மாட்டீங்களா? மொழியை பரப்புவதற்காக வேண்டி மிஷனரி இதுகளை பயன்படுத்தியமை. ஓகே, மொழி பரப்பு சமூக மாற்றம் உண்டு. வேற உடைகள் கலாச்சாரங்களை அறிமுகப்படுத்தியமை. மாற்றம். வேற உயர்குலாம் வகுப்பினர் அதிகாரம் தளர்வடைந்தமை. உயர்குலாம் வகுப்பொண்டு தோற்றம் பெற்று. அந்த உயர்குலாம் மத்திய தர வர்க்கம் யார தெரியுமா சொல்ற? படிச்சவங்க தான் மத்திய தர வர்க்கம்னு சொல்றேன். இந்த வேர்டு வரல எல்லாருமே படிச்சவங்களா? சிலவங்க படிப்பாங்க, சிலவங்க படிப்பாங்க. அந்த சிலவங்க படிச்சாங்க, அந்த அவங்கள மத்திய தர வர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த மத்திய தர வர்க்கம் இவங்கள்ல இருந்து வேறுபட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ட்ரெஸ் கோட் படிச்சவங்க தானே, கொஞ்சம் இவங்கள்ல இருந்து வேறுபட்டாங்க. அப்ப அப்படி ஒரு சமூகம் ஒன்று அங்க தோற்றம் ஆயிடுச்சு. மத்திய தர வர்க்கம் தோற்றம். அது அப்ப சமூக மாற்றத்துலாம் வரும். அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நீ உழைச்சா உனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க தானே. அப்ப என்ன செஞ்சாங்கடா, நல்லா மக்கள் எல்லாம் உழைச்சு நல்ல சல்லியை வச்சு முதலாளிமாராக தொடங்கிட்டாங்க. அப்ப ஐநூறு முதலாளித்துவ வர்க்கம் தோற்றம் பெற்றுச்சு. இது ஒரு சமூக மாற்றம். அதே மாதிரி முதலாளிகள் என்ன செஞ்சாங்க? சல்லியை கொடுத்து தொழிலாளிகளுக்கு சல்லியை கொடுத்து வேலையை வாங்கினாங்க தானே. அப்ப தொழிலாளர் வர்க்கம் தோற்றம் பெற்றுச்சு. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுறோம். சமூக மாற்றம்டா, முதலாளித்துவ தோற்றம் பெற்றமை, தொழிலாளத்துவ வர்க்கம் தோற்றமை, அதையும் சொல்லிடும். அது 2 பாயிண்டா சொல்லலாம், 2 பேரு. சரியா? இவ்வளவுதான். இத நீங்க எழுதி கொள்ள மாட்டீங்களா? எழுதலாம் சார். இத எழுதி கொள்ள மாட்டீங்களா? அப்ப இது கஷ்டமா? என்ன கேள்வி வந்தாலும் விட இதுதான். இத வச்சுத்தான் விட நீங்க எழுதணும். அரசியல் சமூக பொருளாதார மாற்றம் தெரிஞ்சிட்டுண்டா கேள்வி எப்படி வேணாலும் வரட்டும், விட ஒன்றுதான், வேற ஒன்றுமே இல்லைங்க. உங்களை மயக்கிறதுக்காக கேள்வி, நீங்க பாஸ் பேப்பரை செக் பண்ணி பாருங்க, கேள்வியே சும்மா மாறி 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 வந்திருக்கும். எப்படி வந்தாலும் விட ஒன்றுதான், வேற ஒன்றும் இல்லை. கேள்வி விட ஒன்றுதாம்மா, கேள்வியை மட்டும் மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஏன்னா ஒரே கேள்வியை போட இல்லாதே. அதான் நான் இப்ப சாம்பிளுக்கு சொன்னேன். காலத்துவத்தால் ஏற்பட்ட மாற்றங்களை ஆராய்க, ஒன்றுதான். காலத்துவத்தால் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை ஆராய்க, ஒன்றுதான். காலத்துவத்தினால் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டது, ஆராய்க, ஒன்றுதான். இலங்கையில் பிரித்தானியரினால் ஒரு ஜனநாயக ஆட்சி முறைக்கான அடித்தளமிடப்பட்டது, ஆராய்க, ஒன்றுதான். பிரதித்துவ அரசாங்கத்துக்கான அடித்தட்டம் காலத்துவத்தால் இடப்பட்டது, ஆராய்க, ஒன்றுதான். எல்லாம் ஒன்றுதான். கேள்வி எப்படி வந்தாலும் விட விட இதுதான். இந்த ஒரே ஒரு கேள்விதான். நீங்க அரசியல் பொருளாதார சமூக, நான் அப்படித்தான், நான் அதை படித்தான் படிச்சேன். அரசியல் சமூக பொருளாதார மாற்றம் மட்டும்தான் படிச்சேன்.
நான் அந்த டிக்ஸ் எடுத்துட்டேன். என்ன கேள்வி கேட்டால் விட இதுதான். ஏன்னா நான் வாசிக்கும் போதே சேரும் படித்தார டைம் நானும் எடுத்துட்டேன். எங்க சுத்தி 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 அதுக்கு தான் வருது. அப்ப விஷயத்தை எடுத்தாச்சு, கேள்வி எப்படி வந்தாலும் ரைட் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். பொயின்ஸா எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுதேன்டா இப்ப சும்மா வச்சுக்கொள்ளுமே பிள்ளைகள். அந்த பொயின்ஸை நீங்க ஒரு 2 வரியில் எழுதுங்க. அப்ப அதுக்கு விளக்கம் தேவையில்லை, அதே ஒரு விளக்கமான பாயிண்டா இருக்கு. சரி சரி, அதே 2 month ப்ரொஜெக்ட்ல நெக்ஸ்ட் வர மாசம் 2 month ப்ரொஜெக்ட் தான் இந்த மாசம் எண்டிங்ல அதுல சொல்லி தருவேன். அதுல நீ எழுதி பழகுவோம் நாங்க. அதுல இப்ப நாங்க தியரியை படிப்போம், நீங்க இதை பாருங்க. சரியா பிள்ளைகள்? சரி, இதுல ஏதாவது சந்தேகம் நீக்குதா? இல்ல சார். ஓகே அப்ப ஆம் சார். ஓகே பிள்ளைகள். சரி, எனவே அதன் தொடர்ச்சியாக நாங்க இப்ப பார்க்க போறது டொனமூர் யாப்பு. சரிதானே? இப்ப இலங்கையில பிரிட்டிஷ் காலனித்துவம் செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இலங்கையில சில யாப்புக்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஏண்டால் இலங்கை மக்கள் கேட்டதால. சரிதானே? இப்ப இதுக்கு நமக்கு பெரிய பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. நான் போன முறை பல விளக்கங்கள் கொடுத்ததான். கோல்புரூக்ல 15 பேர், மைனிங் குருமேக்கலத்துல 21 பேர், 35 என்று எண்ணிக்கை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி பார்த்தா எக்ஸாமுக்கு வந்த ஒன்றும் இல்லை. எக்ஸாமுக்கு உங்களோட கைட்ல எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியுமா? 7000 எத்தனை பேஜ்? 13. ஆஹா, அதை ஏன்னு டியூட்ல 13. கொஞ்சம் குட்டி தான் போட்டிக்கிறேன். உங்களோட கைட்ல எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியுமா? ஒரு 7 நம்பரா, அவ்வளவுக்கு சுருக்கமா போட்டிக்கிறான். அப்ப அது உள்ளுக்கு இருந்தானே கேள்வி வரும். அப்ப எந்தக்கு இவ்வளவு விளக்கம்? ரைட். சோ ஷோர்ட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இலங்கையில பெரும்பாலான மாற்றங்கள் கோல்ஃப்ரூக் கெமரூன் யாப்பால தான் உண்டு. 10 பேஜ். எஸ், அதுல சட்டசபையில 15 பேர் இருந்தாங்க. அதை விடுவோமே. திரும்ப அதுக்கு பிறகு ஒரு யாப்பு கொண்டு வராங்க, அதுதான் என்ன? குருமேக்கலம் யாப்பு. கோல்ஃப்ரூக்ல பல மாற்றம், ஆனா குருமேக்கலத்துல ஒரே ஒரு மாற்றம். என்ன? வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை கொடுத்தாங்க. அதாவது படிச்ச கல்வி கற்ற 21 வயதுக்கு மேற்பட்ட இளைஞருக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. அந்த வாக்குரிமை கொடுக்கப்பட்டது யாருன்னு தெரியுமா? யார் அந்த படிச்ச இளைஞர் அந்த டைம்ல? அவருதான். சரி, அது மட்டும்தான். திரும்ப மணிங்லையும் ஒரே ஒரு சேஞ்ச். என்ன? பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம். மெனிங் டெவன்ஷியர்லையும் அதேதான். என்ன? அதேதான், பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க. திரும்ப டொனமூர்ல பல மாற்றம். அப்ப நீங்க இந்த போக்குல விளங்கணும் பிள்ளைகள், கோல்ஃப்ரூக்கும் டொனமூரும் பல மாற்றம் நீக்குது. ஆனா இடையில வருது தானே இந்த குருமேக்கலம், மெனிங், இதெல்லாம் என்ன மாற்றங்களே இல்ல, சாதாரணமான நோமலான மாற்றங்கள் தான் நாங்க இருக்குது. ரைட். நான் ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று நான் உங்களுக்கு தாரேன். சரிதானே? அப்ப அதுல யாப்புக்களோட நோக்கம் என்ன, போர்த்துகேயர், பிரிட்டிஷ் சம்பந்தப்பட்ட எல்லாம் நீக்குது. ஆனா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு தானே ஒழிய அதை நீங்க இதுதான் ஏ லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணக்கூடாது. இந்த பிடிஎஃப் ஃபைல பாருங்க. அதாவது ஒவ்வொரு யாப்புகளும் யாப்புகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் இந்த பிடிஎஃப்ல நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிதானே பிள்ளைகள்? பாருங்க. அதாவது கோல்ஃப்ரூக் யாப்பு கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னத்துக்குன்னு சொன்னா, இலங்கை முழுவதும் ஒரே குடையின் கீழால் ஆட்சி செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. பிரித்தானியருடன் நல்ல முறையில நடந்து கொண்டவர்களை கவனிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. இதனாலதான் கோல்ஃப்ரூக் யாப்பு கொண்டு வந்தாங்க. கோல்ஃப்ரூக் யாப்பு வந்ததுக்கு பிறகு மத்தியதர வர்க்கங்கள் சொன்னாங்க, எங்களுக்கும் அரசியல் ஏதாலும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி. சோ அப்ப அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாக்குரிமையை கொடுக்கணும்னு சொல்லித்தான் குருமேக்கலம் கொண்டு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை கொடுத்தாங்க. ஆனா குருமேக்கலம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாப்புல, இப்ப நான் கேட்கிறேன், 2 கோடி மக்கள்ல 2 கோடி மக்கள் ஈக்கிறாங்க. அந்த 2 கோடி மக்கள்ல அந்த வாக்குரிமைய படிச்ச கல்வி கற்ற 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு மட்டும் கொடுத்தா மீதி ஈக்கிறவங்க மனிதர்கள் இல்லையா?
மனிதர்கள் அவங்களுக்கும் தேவை. அவங்களுக்கும் தேவைதானே. அவங்க இந்த ஏஐ குணசிங்கம் மாதிரி ஆட்கள் எல்லாம் ஷூட் ஆயிட்டாங்க. எப்படி நீங்க அவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க? நாட்டுல ஃபுல்லா பெரிய கலவரம் பிள்ளை. கலவரம்னு சொன்னா நம்ம நாட்டுல இந்த ஊரடங்கு சட்டம் எதுக்கு போட்டுற கலவரத்தை அடக்குறது தானே. அது மாதிரி அந்த டைம்ல ஃபுல்லா ஊரடங்கு சட்டம் போட்டாங்க. அந்த அளவுக்கு கலவரம். அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த டைம்ல இருந்த மணிங் என்ற ஆளுநர் என்ன செஞ்சாருன்னா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தற்காலிகமா ஒரு யாப்பை ரெடி பண்ணாரு. யாப்பொண்டு வார இடம் எப்படி தெரியுமா? இங்க அதாவது பிரித்தானியா 2 பேரை இங்க அனுப்பி அவங்க பரீட்சித்து பிரித்தானியாவுக்கு அவங்க போய் சொல்லி பிரித்தானியா இங்க தாரதுதான் யாப்பு. அதான் பெர்மிஷனோட வர. கோல்புக்கும் அப்படித்தான், குருமேக்கலமும் அப்படித்தான். ஆனா மெனிங் அப்படியா இல்லை. இங்க இருந்த ஆளுநர் நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அவரே எழுதி அறிமுகப்படுத்தின ஒரு யாப்பு தான் இந்த மணிங். அதனாலதான் அதுக்கு என்னன்னு சொல்ற மணிங் என்ன பேர் ஒன்று போட்டுக்கிறாங்க? தற்காலிகம். அதாவது அந்த கலவரத்தை நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அந்த மணிங் என்ற ஆளுநர் அறிமுகப்படுத்தின ஒரு யாப்பு தான் அது. அது ஒரு யாப்பாவே ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது பெர்மிஷனோட வந்த பிரித்தானிய அரசாங்கத்துல இல்ல. அது பிரித்தானியோட பெர்மிஷனோட வரல. அது அந்த டைம்ல இருந்த ஆளுநர் நிலைமையை சமாளிக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு அவர் அறிமுகப்படுத்தின ஒரு யாப். அத்தனை தற்காலிகம்ன்று. ரைட். பட் இருந்தாலும் மக்களை கண்ட்ரோல் பண்றதுதான் அதை அறிமுகப்படுத்தினேன். ஆனா மக்களையும் அந்த கலவரத்தையும் முழுமையா திருப்திப்படுத்தவோ அடக்கவோ இயலாம போயிட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா பிரித்தானியா ஒருத்தர் அனுப்பினாங்க. அனுப்பி அந்த நாட்டுல இன்னமும் பிரச்சனை நடக்கு இலங்கையில சரி பண்ணிட்டு வாங்க. அப்ப அங்க இருந்த டெவன்ஷியர் என்ற ஒரு பிரபு வாராரு. வந்து பார்த்தாருன்னு என்னன்னா இவர் அறிமுகப்படுத்தின அந்த யாப்பு நல்ல மணிங் அறிமுகம் யாப்பு நல்ல. அப்ப அந்த பிரபு என்ன செஞ்சாருன்னா டெவன்ஷியர் பிரபு அந்த மணிங் என்ற ஆளுநர் ஆல்ரெடி அறிமுகப்படுத்தின அந்த தற்காலிக யாப்பையே கொஞ்சம் மோடிஃபை பண்ணி திரும்பி அதை அறிமுகப்படுத்தினார். அதனாலதான் பேர் வந்துச்சு என்ன 1924 யாப்புக்கு மணிங் டெவன்ஷியர் என்று பேர் வந்துச்சு. அப்ப இதுதான் ஒரு முழுமையான யாப்பு. மேலே இருக்கிறது ஒரு தற்காலிக யாப்பு. ரைட். அப்ப மணிங் டெவன்ஷியர் யாப்பு வந்தாலும் கூட பௌத்த மக்களோட பிரதித்துவம் தொடர்பான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது. ஏன்னா பிரதேசவாரி பிரதித்துவம் அறிமுகம் செஞ்சாரம் சிறுபான்மையினருக்கு எதுவுமே இல்லாம போயிட்டு. ரைட். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அந்த குறையை நிவர்த்தி செய்யற நோக்கமாக டொனமூர் வந்துச்சு. சரி. டொனமூர் யாப்பு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்படித்தான் இதுல அந்த போக்குகள் இது. இதை நீங்க நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு குரூப்ல நான் போடுறேன். சரியாமா? ஓகே. அதை நான் குரூப்ல போடுறேன். நீங்க அந்த குரூப்ல பாருங்க. ரைட். இப்ப நாங்க டொனமூர் அரசியல் அமைப்புக்கு போவோம். சோ டொனமூர் அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா இப்ப நாங்க பார்த்தோம் குருமைக்கலத்துல என்ன வாக்குரிமை கொடுத்தாங்க? வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. அந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையோட லிமிட் என்ன? எப்படி இருக்கணும்? 21 வயதுடைய கல்வி கற்ற ஆண் படிச்சிக்கணும், 21 வயது இருக்கணும். அதே மாதிரி செல்வம் இருக்கணும். படிச்ச செல்வம் இருக்கணும், 21 வயதா இருக்கணும், ஆணாகத்தான் இருக்கணும். அப்படி இருந்தா வாக்குரிமை. அப்ப பிள்ளைகள் முழு நாட்டையும் ஆள்றவரை வெறுமனே இந்த 21 வயதுக்கு மேற்பட்ட கல்வி கற்ற ஆண் மட்டும் முடிவு செஞ்சா சரியா? அது நியாயம் இல்ல. அப்ப பாருங்க, அது இலங்கையில வந்து 4 வீதத்தினர் 4 வீதம் மட்டும்தான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இலங்கையில ஈக்கக்கூடிய யாருமே பிரித்தானியோட நல்லா இருக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கல. ரைட். இப்ப பிரித்தானியால இருக்கக்கூடிய அந்த ராணி என்ன செஞ்சாங்கன்னா டொனமூர் தலைமையில ஒரு குழு அனுப்பினாங்க இலங்கைக்கு. இலங்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இப்பதான் அமர்ந்து இருக்குது. மணிங் இருக்கிற டைம்ல பிரச்சனை நடந்து இப்பதான் திரும்பவும் பிரச்சனை வரமாக்கி போய் அவங்களோட தேவைகள் அவங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு யாப் அவங்களுக்கு கொடுப்போம், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இந்த டொனமூர் பிரபுவை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இலங்கைக்கு அவர் வந்த டைம்ல டொனமூர் பிரபுட்ட போய் சாட்சியம் கொடுக்கறதுக்கு யாருமே போகல. ஏன்னா அவங்களோட சரியான கோபமா இருந்தாங்க இலங்கை மக்கள். அந்த டைமுக்கும் அவர்கிட்ட போய் முன்னுக்கும் கெத்தான்னு பேசினது ஏஇ குணசிங்க மட்டும்தான். ரைட். ஏஇ குணசிங்க மட்டும்தான் அங்க போயிட்டு பேசினாரு.
அப்ப அவரு போய் பேசினது எல்லாமே என்னன்னா வித்தியாசமான முறையில தான் எல்லாமே பேசினாரு. ரைட்? அப்ப எங்களுக்கு உரிமைகளை தாங்க, சுதந்திரம் தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்பெக்டா அப்படித்தான் பேசினேன் குணசிங்க. அப்ப அது ஐநூறு பிரச்சனையாகி பெரிய இஷ்யூ ஆகிச்சு. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் என்ன நினைச்சாங்க என்றால் தமிழர்கள் வேறையாக, சிங்களர்கள் வேறையாக பிரிஞ்சு நிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியான ஒரு நிலை இருந்துச்சு. ஒரு தெரியும் இலங்கையோட 4வது பிரதம மந்திரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபனமான SW.R.D. பண்டாரநாயக்க இவரும் கூட அந்த டைம்ல கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் அந்த இடத்துல நடந்து கொண்டாரு. அப்படியெல்லாம் இணைக்குது. அதே மாதிரி இலங்கையில முதல்ல சமஷ்டி அரசாங்க முறையை கேட்டது இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்றது தமிழ் செல்வநாயகம். அப்படித்தான் தமிழ் இனத்தின் செல்வநாயகம் தானடி. தமிழினத்தின் செல்வநாயகம் அல்ல, இது இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்த, அதாவது பெரும்பான்மையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தான் முதல்ல சமஷ்டி அரசாங்கத்தை கேட்டது இடத்தையும் நாங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட்? எனவே இதுல இந்த டொனமூர் பிரபு இலங்கையில ஆங்காங்கே சென்று எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு யாருமே போகல. குணசிங்க மாதிரி ஒரு சிலவங்க தான் போயிட்டு சாட்சியம் அளித்தாங்க. எனவே இப்படி இந்த குழப்பங்கள் அது இது எல்லாம் பார்த்துட்டு டொனமூர் பிரபு இந்த நாட்டுல இப்படியான குழப்பம் ஈக்குது, இவங்களுக்கு இது மாதிரி ஒரு யாப்ப கொடுத்தா நல்லம் அப்படின்னு சொல்லி அந்த டொனமூர் பிரபு ஒரு யாப் ஒன்றை ரெடி பண்ணி பிரித்தானியாட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அப்ப பிரித்தானியா முடியினா ரைட் இந்த யாப்பை கொடுப்போம்னு சொல்லி இலங்கைக்கு டொனமூர் யாப்ப அறிமுகப்படுத்தினாங்க. அந்த யாப்புல இலங்கைக்கு கிட்டத்தட்ட 7 விதமான சீர்திருத்தங்கள் கிடைச்சிச்சு. அந்த சீர்திருத்தங்களை தான் நாங்க இப்ப பார்க்க. கிளியரா? ஓகே. இப்ப நாங்க அந்த சீர்திருத்தங்கள் என்ன என்றதுதான் முக்கியமானது. முதலாவது பிள்ளைகள் அதுல தேசாதிபதி. டொனமூர்ல எப்படி என்றால் தேசாதிபதி என்ற ஒன்று ஆல்ரெடி இருந்ததான், ஆளுநர் என்றது இருந்து இப்ப டொனமூர்ல தேசாதிபதி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்படின்னா இலங்கையில என்ன நடக்கிறண்டாலும் இலங்கையோட தலைவர் யாரு? தேசாதிபதி. இலங்கையோட தலைவர் யாரு? தேசாதிபதி. டொனமூர் காலப்பகுதியில இலங்கையோட தலைவர் தேசாதிபதி. எல்லாத்துக்கும் இவர் தான் சைமைக்கும். இவரை மீறி ஒன்றும் செய்யலாது. இதுதான் முதலாவது சீர்திருத்தம். 2வது அரசாங்க சபை. ஆல்ரெடி கோல்ஃப்ரூக்ல ஒரு சட்டத்துறையை உருவாக்கினாங்க, சட்டவாக்க கழகம் என்று சொல்லி. அதுல எத்தனை பேர்? 15. திரும்ப குருமேக்கலத்துல எத்தனையா மாறுது? 21 மாறுது. மெனிங்ல 35 மாறுது. மெனிங் டெவன்ஷியர்ல 49 மாறுது. திரும்ப டொனமூர்ல எத்தனையா மாறுது? 61 மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கோல்ப்ரூக் தொடக்கம் மெனிங் டெவன்ஷியர் வரைக்கும் சட்டத்துறையிட பெயர் சட்டவாக்க கழகம். ஆனா டொனமூர்ல சட்டத்துடைய பெயர் என்னவா மாறுது? அரசாங்க சபைன்னு மாறுது. ரைட்? அப்ப இந்த அரசாங்க சபையில பிள்ளைகள் மொத்தம் 50 பேர் பிரதேச ரீதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதுவரைக்கும் எப்படின்னா இனவாரி தமிழ் மக்களுக்கு ஒருத்தர், இந்து மதத்தினருக்கு ஒருத்தர், முஸ்லிம் மக்களுக்கு ஒருத்தர், அப்படிதான் இதுக்கு முதல்ல தெரிவு செய்யப்பட்டார். ஆனா டொனமூர்ல இனத்தை டார்கெட் பண்ணி ஆக்கள் எடுக்கல, பிரதேசத்தை டார்கெட் பண்ணி ஆக்கள் எடுத்தாங்க. அப்ப பிரதேச ரீதியான பெரும்பாலான 50 பிரதேசங்கள்ல இருந்தும் 50 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. ரைட்? அதே மாதிரி 21 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 பேர் தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட்டாங்க. அதுல 3 பேர் காரியதரிசி மாறாகவும் இருந்தாங்க. அப்ப மொத்தம் இந்த அரசாங்க சபை 5 வருட பதவி காலமா இருக்குதா பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு பதவி காலம் எத்தனை? 5 அன்றைக்கும். அப்ப டொனமூர்ல தான் இந்த 5 வருடம் அறிமுகமாயிக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ரைட்? அதே மாதிரி தேசாதிபதி அரசாங்க சபையை கலைத்து மறுதேர்தல் நடத்தலாம். அதே மாதிரி இந்த அரசாங்க சபையோட தலைவராக யார் அறிமுகமாகிறார் இப்ப புதுசா? சபாநாயகர். இதுவரைக்கும் கோல்ஃப்ரூக்ல ஆரம்பிச்சு மனிங் டெவன்ஷியர் வரைக்கும் சட்டத்துறையோட தலைவராக தேசாதிபதி தான் இருந்தாரு. ஆனா டொனமூர்ல சட்டத்துறையோட பேரும் மாறுது, சட்டத்துறையோட தலைவரும் மாறுறாரு. சட்டத்துறையோட பேர் என்ன? அரசாங்க சபை. சட்டத்துறை தலைவர் யாரு? சபாநாயகர்.
ரைட். எனவே அது ரொம்ப முக்கியமானது. எனவே தேசாதிபதிக்கு இந்த அரசாங்க சபையை கட்டுப்படுத்துற அதிகாரம் இருக்குது. அவருக்கு முக்கியமான அதிகாரம் எல்லாம் கொடுத்து தான் நிற்கிறாங்க. ஆனா நாங்க இந்த அரசாங்க சபை சம்பந்தமா பாக்குற டைம்ல அரசாங்க சபையில மொத்தம் 61 பேர், 50 பேர் பிரதேச வாரியாக, 8 பேர் தேர்தலினூடாக, 3 காரியதரிசி, அதே மாதிரி இதோட தலைவர் சபாநாயகர் பதவிக்காலம் 5 வருடம். இதோட பேர் அரசாங்க சபை. இந்த விடயங்களை நோட் பண்ணா சரி. ரைட். அப்ப இதுதான் அரசாங்க சபை சம்பந்தமா. நான் ஸ்பீடா போறேன்டா, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறல்ல. டொனமூர் சீர்திருத்தங்களை ஆராய்கிறேன்டா தேசாதிபதின்னு சொல்லி அதுல ஒரு 3 லைனை சொன்னா போதும். தேசாதிபதி சம்பந்தமா நீங்க ஒரு 3 லைன் எழுதினா போதும். ஏன்னா 7 சீர்திருத்தம் எழுத வேணும். ரைட். இவ்வளவு விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 லைனை சொன்னா சரி. ரைட். அதே மாதிரி நிர்வாக குழு என்ற ஒரு சீர்திருத்தத்தையும் அறிமுகம் செஞ்சாங்க. நிர்வாக குழுக்கள் அப்படின்னு சொன்னார்கள். இப்ப டொனமூர்ல உள்நாட்டு அலுவல், காணி, விவசாயம், உள்ளூராட்சி, சுகாதாரம், கல்வி, தொழில் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சுகளை 7 ரீதியாக பிரிச்சாங்க. பிரிச்சு இப்ப அரசாங்க சபையில நாங்க எத்தனை பேர்னு பார்த்தோம்? 61. இப்ப அந்த 61 இங்க பிரிக்க போறாங்க. எப்படின்னா அந்த 61 பேர்ல 3 காரியதரிசி மாற வெட்டி விட்டுருவாங்க. அவங்க இதுக்கு வர மாட்டாங்க. 61ல 3 கழிச்சா 58. சபாநாயகரையும் கழிச்சு விட்டுருவாங்க. அப்ப எத்தனை பேர் வரும்? 57. 57 பேரையும் 7 நிர்வாக குழுவா பிரிப்பாங்க. ஒரு நிர்வாக குழுவோட பொறுப்பு உள்நாட்டு அலுவல், 2வது நிர்வாக குழுவோட பொறுப்பு காணி விவசாயம், 3வது உள்ளூராட்சி, 4 சுகாதாரம், 5 கல்வி, 6 தொழில், 7 போக்குவரத்து. உள்நாட்டு அலுவல் நிர்வாக குழு என்ன செய்யும் என்றா உள்நாட்டு அலுவலுக்கு பொறுப்பான நிர்வாக குழு அது தொடர்பான விஷயங்களை ஆய்வு செய்யும். இப்படி 7 விஷயங்களையும் 7 நிர்வாக குழு ஆய்வு செய்யும். அப்ப அந்த 7 நிர்வாக குழுவும் புதுசா வாக்கள் வருது. இதுக்கு புதிதா வாக்கள் வர இல்ல, அந்த 57 பேர்ல இருந்தே தெரிவு செய்யறோம். அந்த அரசாங்க சபையில இருக்கக்கூடியவங்க தான் இதற்குள்ளுக்கும் வரா. ரைட். அப்ப என்னத்துக்கு அதுல இருக்கிறவங்க இதுக்கு வாரன்னு சொன்னா அரசாங்க சபையில பேச வேண்டிய விஷயங்களை முன்கூட்டியே எதுல பேசிக்கொள்ளணும்? இந்த நிர்வாக குழு பேசிக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் அரசாங்க சபையில போய் பேசணும். ரைட். அப்ப இது முக்கியமானது. இப்ப இந்த சிஸ்டம் எக்ஸாமும் கேட்டு வரலாம். ஏன்னா இது இப்ப இலங்கையில பிள்ளை சிங்கள தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு பிரதமர் அரசாங்க முறையை தாங்கன்னு தான் கேட்டேன். ஆனா பிரித்தானிய அரசாங்கம் சிங்கள மக்களையே மாத்தி இந்த நிர்வாக குழு முறையை கொடுத்துட்டாங்க. என்று சொன்னா இப்ப நான் கேட்கிறேன், இலங்கையில ஒரு கட்சி முறையே இல்லை. இந்த பிரித்தானிய அரசாங்கம் சொல்லிக்குதான் அமைச்சரை ஆட்சி முறையில இப்ப இலங்கையில ஒரு கட்சியே இல்லை. அப்ப கட்சி இல்லாத நாட்டுக்கு பிரதமர் அரசாங்க முறையை கொடுத்தா சரியா? பொருளாதாரமே வளர்ச்சி அடையல. அப்ப வளர்ச்சி அடையாத ஒரு நாட்டுக்கு பிரதமர் அரசாங்க முறை கொடுத்தா சரியா? இல்ல. அரசியல் அறிவே இன்னும் மக்களுக்கு வளரல. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல என்னது குரங்குக்கு பூமாலை கொடுத்த மாதிரி பிரதமர் அரசாங்க முறை கொடுத்தா சரியா? இல்ல. இல்ல. அதனாலதான் அந்த நியாயத்தை தான் சொல்லிக்கிறாங்க. பின்னொரு நியாயங்கள். இதனாலதான் என்ன செஞ்சாங்க, பிரதமர் அரசாங்க முறையை சிங்கள மக்கள் கேட்டும் கூட பிரித்தானிய அரசாங்கம் பிரதமர் அரசாங்க முறையை கொடுக்காம அதற்கு பதிலா எதை கொடுத்திக்கிறாங்க? நிர்வாக குழுக்கள். நிர்வாக குழு முறையை கொடுத்திக்கிறாங்க. அப்ப இந்த நிர்வாக குழு முறையில ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஸ்தாபகர், ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியால மகாத்மா காந்தியை சொல்ற மாதிரி ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கான யார சொல்ற? DS சேனநாயக்க. இலங்கையின் DS சேனாநாயக்க, இலங்கையினுடைய தேசபிதான்னு சொல்ற அவர் தான். அவர் அந்த நிர்வாக குழுவுல எந்த நிர்வாக குழுவுக்கு பொறுப்பா இருந்திருக்காரு? காணி விவசாயத்துக்கு பொறுப்பா இருந்திருக்கிறாரு. அதை நீங்க நோட்டட் பண்ணி விளங்கி வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். அதே மாதிரி உள்ளூராட்சி என்ற நிர்வாக குழுவுக்கு SWRD பண்டாரநாயக்க இருந்திருக்கிறாரு. அதையும் நீங்க கட்டாயம் இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். எனவே நிர்வாக குழு முறையில சில குறைபாடுகள் காணப்பட்டுச்சு. முடிவெடுக்கிறதுல பலருடைய கைகள் கொடுக்கப்பட்டதால சில முரண்பாடுகள் அப்படி சில பிரச்சனைகள் நடந்ததான். இருந்தாலும் அது வெற்றிகரமாக செயற்படுத்தப்படல. இருப்பினும்
பிரதமர் அரசாங்க முறைக்கு பதிலாக இந்த நிர்வாக குழு முறை கொடுக்கப்பட்டதால அது அதிகமாக பேசப்பட்டுச்சு. எனவே அதை நீங்க நோமலாக இந்த இடத்துல நோட் பண்ணி விளங்கி வச்சுக்கொள்ளணும், ரைட்? அதே மாதிரி அடுத்த சீர்திருத்தம் தான் அரசாங்க காரியதரிசிமார் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்ப இலங்கை மக்களுக்கு இவ்வளவு காலமும் இலங்கையில சட்டம் இயற்றினது எல்லாமே பிரித்தானியர். கோல்ஃப்ரூக்ல ஆரம்பிச்சு மெனிங் டெவன்ஷியர் வரைக்கும் சட்டத்துறையில கூடுதலா இருந்தது பிரிட்டிஷ் ஆக்கள் தான். ஆனா டொனமூர்ல சட்டத்துறையில கூடுதலா எந்த மக்கள் வந்துட்டாங்க? இலங்கையர்கள் பிரித்தானியரா? இல்ல இலங்கை நம்மவர்கள். இலங்கையர்கள் வந்துட்டாங்க. அப்ப அவங்க பயந்தாங்க, ஒருவேளை நம்மட நாட்டுக்கு எதிராக சட்டம் இயற்றிடுவாங்களோ அப்படின்னு பயந்து அவங்க என்ன செஞ்சாங்க என்றால் காவல் நாய்கள் என்ற 3 பேரை நியமிச்சாங்க. பிரித்தானியா, அதாவது இலங்கை மக்கள் எங்கட நாட்டுக்கு எதிராக சட்டம் இயற்றிடுவாங்களோ என்ற அச்சத்தால என்ன செஞ்சாங்க என்றால் 3 காவல் நாய்களை இலங்கையில அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களுக்கு பேர் தான், அந்த காவல் நாய்களுக்கு பேர் தான் அரசாங்க காரியதரிசி. காரியதரிசி. அப்ப இலங்கையினுடைய நிதி பரிபாலனம், முடியின் பேரால் வழக்குல நடாத்துறது, தேர்தல் நடத்துறது, இதெல்லாமே நீதி காரியதரிசி செய்வார். அதே மாதிரி அரசாங்களுடைய சம்பளம், பணமுதிப்பு, இதெல்லாம் நிதி காரியதரிசி செய்வாங்க. அதே மாதிரி வெளிவிவகாரம், பாதுகாப்பு, குடியேற்ற, அரசாங்க சேவை, இதெல்லாம் பிரதம காரியதரிசி செய்வாங்க. தேசாதிபதி நாட்டுல இல்லைண்டா நாட்டுக்கு தலைவர் இலங்கையர்களா? இல்ல, யாரு தலைவர்கள்? அரசாங்க பிரதம காரியதரிசி. அரசாங்க காரியதரிசி. காரியதரிசி மார்ல உள்ளடங்கக்கூடிய பிரதம காரியதரிசி தலைமை தாங்குவாரு. அவரும் இல்லைண்டா நீதி காரியதரிசி, அவரும் இல்லைண்டா நீதி காரியதரிசி. எஸ், கேளுமா. நீதி காரியதரிசிய சட்ட காரியதரிசின்னு சொல்லலாம் தானே? சொல்லலாம், சொல்லலாம், சட்ட காரியதரிசி சொல்லலாம். ஓகேயா? சரி சரி. ஓகே பிள்ளைகள். அதே மாதிரி மந்திரிமார் சபை என்ற ஒன்று டொனமூர்ல இவன் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவடம் உங்களுக்கு விலங்கல்லண்டா, இந்த மந்திரிமார் சபை கிளியரா விலங்கல்லண்டா பிளவு விட்டுறீங்க. இலங்கையில முதல்ல மந்திரிமார் சபையை அறிமுகம் செஞ்சது சோல்பரியில தான், டொனமூர்ல கிடையாது. டொனமூர்ல வெறும் ஆலோசனை சபை. நான் கேட்கிறேன், இப்ப டொனமூர்ல நாங்க பிரதமர் அரசாங்க முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. பிரதமர் இல்ல, இங்க பிரதமர் அரசாங்க முறை இல்ல. ஆனாலும் இங்க மந்திரிமார் சபைன்னு வந்தீங்க. எனவே நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாம்ல கேட்டு வரும், மந்திரிமார் சபைய அறிமுகம் செஞ்ச யாப்பு எதுன்னு கேட்டா டொனமூர் அடிச்சுட்டு வாரல்ல, சோல்பரி தான் வரும். கேள்வியில ஒருவேளை மந்திரிமார் சபையை முதலில் ஒரு ஆலோசனை சபையாக அறிமுகம் செஞ்ச யாப்பு எதுன்னு கேட்டா மட்டும்தான் நீங்க எந்த யாப்பு கொடுக்கணும்? டொனமூர். டொனமூரை கொடுக்கணும். கொண்டு போய் அடிச்சுட்டு வாரல்ல, வெறும் ஆலோசனை சபையை அறிமுகம் செஞ்ச யாப்பு எதுன்னு ஆலோசனை ஒரு வேர்டை போட்டு கேட்டா மட்டும்தான் டொனமூர். இல்லாட்டி டிரெக்டா எங்க எழுதிடணும்? என்ன யாப்பு? சோல்பரி. சோல்பரியை தான் கொடுக்கணும். சரி, பாருங்க, இங்க இந்த மந்திரிமார் சபை தெரியுமா? அரசாங்க சபையில ஈக்கிற ஆக்களைத்தான் 7ஆ பிரிச்சு எங்க போட்டாங்க? நிர்வாக குழுக்களாக. அந்த நிர்வாக குழுல ஈக்கக்கூடிய ஒவ்வொரு குழுட தலைவர்களையும் சேர்த்து மொத்தம் 7 நிர்வாக குழு தானே. 7 நிர்வாக குழுலையும் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவர் இருப்பாரு. அப்ப 7 நிர்வாக குழுக்கும் 7 பேர் வருவாங்க தானே. அந்த 7 பேரையும் 3 காரியதரிசியையும் இணைச்ச ஒரு சபைதான் என்ன? மந்திரி சபை. மந்திரி சபை. அப்ப பாருங்க, அரசாங்க சபையில ஈக்கிறாள் தான் நிர்வாக குழுவை, நிர்வாக குழுல ஈக்கிறவங்க தான் மந்திரி சபைக்குள்ளே. மந்திரிமார் சபையில, ரைட்? அப்ப பாருங்க, நிர்வாக குழுக்களால் எடுக்கப்பட்ட முடிவுகள் மந்திரிமார் சபையில தான் ஆய்வு செய்யப்பட்ட வரவு செலவு திட்டம் தயாரிக்கிறது தான் இவங்களோட பொறுப்பு. இப்படியான நோமலான பணிகள் இது மந்திரிமார் சபையெல்லாம் பேச கேட்டு வர மாட்டாது. இதை நீங்க நோமலாக பார்த்து விளங்கி வச்சு கொடுங்க பிள்ளைகள். அதே மாதிரி அடுத்த கேளு. அப்ப இதுல அந்த ஒவ்வொரு துறைக்கு 10 பேர் படி வருவாங்களா? இல்ல 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 7 பேர், 3 பேர் காரியதரிசியே. இப்பமா அது அந்த 7ஓட 3 கூடுமான்னு கேட்க. 7ஓட இல்லையே. 3
வெரி குட். 7ஓட 3 கூடுமெண்டா 7 அந்த 7 துறைக்கும் அவங்க 7 பேர் இருப்பாங்க. காரியதரிசிகளுக்கு துறை நிக்காது. இந்த 7 பேரும் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு தான் அந்த 3 பேரையும் போட்டிக்கிறாங்க. அது இருக்கும். இந்த 3 காரியதரிசி அரசாங்க சபையுள்ளுக்கும் ஈக்கிறாங்க, நிர்வாக குழுவுக்கும் ஈப்பாங்க, மந்திரிமார் சபையுள்ளுக்கும் ஈப்பாங்க. காரணம் பிரித்தானியா என்னதுக்கு இந்த 3 பேரை அனுப்பின? அதாவது பிரித்தானியாவுக்கு எதிராக செயற்பட்டுருவான்னு பயத்தாலதான் இந்த 3 பேரை அனுப்பினா. எல்லா இடத்துலயும் நிற்பாங்க. அவங்களுக்கு 3 பேரையா பொறுப்பு இல்ல, 7 பேருக்கு தான் பொறுப்பு. சரியாம்மா? இவங்க செய்யறத பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக ஏதாவது கொண்டு வராங்களா. சரியா? சரி சார். ஓகே ரைட். அதே மாதிரி பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொன்னா, இப்ப கோல்ஃப்ரூக்ல எப்படி தெரியுமா, பார்லிமெண்ட் அதாவது சட்டத்துறையில 3 கதிரை இருக்குன்னு வைங்க. அந்த 3 கதிரைக்குரியவங்களை எப்படி தெரியுமா அமர்த்துவாங்க? எப்படி அமர்த்துவாங்க? எப்படி அமர்த்துவாங்க? அவங்களோட இந்த இப்ப வந்தாங்க தானே அந்த 3 பேர் அவங்களா? இல்ல நான் கேக்குறேன், இப்ப அந்த 3 பேர் வந்தது இப்ப டொனமூர்ல. டொனமூருக்கு முதல்ல அந்த 3 பேர் இருந்ததா பிரோஷா? இல்ல கோல்ப்ரூக்ல நான் கேக்குறேன். கோல்ப்ரூக்ல இந்த சட்டத்துறை இது மூலமா வராங்க. சரி இந்த பிரதேச சரி சரி. இப்ப நான் கேக்குறேன், கோல்ப்ரூக்ல சட்டத்துறை இருந்துச்சு தானே? சட்டத்துறை இருந்துச்சா? அறிமுகப்படுத்துறாங்க தானேமா? இப்ப அந்த சட்டத்துறையில வந்து ஒரு 3 சீட் ஈகின்னு வச்சுக்கொள்ளும். பாராளுமன்றம் என்ற அந்த சட்டத்துறையில 3 சீட் ஈகின்னு வச்சுக்கொள்ளும். இப்ப நான் கேட்கிறேன், அந்த 3 சீட்டுக்கு உரிய ஆட்களை எப்படி தெரிவு செஞ்சாங்க? எப்படி ஆயிஷா? இந்த இன ரீதியா அந்த 3 சீட்ல ஒரு சீட் பௌத்தருக்கு, அடுத்த சீட் தமிழர், அடுத்த சீட் முஸ்லீம்களுக்கு அல்ல, முஸ்லீம்களுக்கு அல்ல, பரங்கியர் அப்படின்னு சொல்லித்தான் அந்த இடத்துல 3 கொடுத்தாங்க. அப்ப அது அந்த டைம்ல அப்ப எந்த பிரதிநிதித்துவம் கோல்ஃப்ரூக்ல இருந்தீங்குது? அதே இனவாரிதான் குருமேக்கலத்திலையும், அதே இனவாரிதான் மெனிங்லையும், அதே இனவாரிதான் மெனிங் டெவன்ஷர்லையும். ஆனா டொனமூர்ல என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இனவாரிய என்ன செஞ்சிட்டாங்க? பிரதேச வாரி அறிமுகம் செஞ்சாங்க. இப்ப உண்மையிலே மெனிங் டெவன்ஷர் இதுல வந்து பிரதேச வாரி ஒரு அறிமுகம் செய்யப்பட்டுட்டு, அப்ப மெனிங்ல பிரதேச வாரியம் இருந்ததா இனவாரியம் இருந்ததா ரெண்டும் கலந்து பின்பற்றினாங்க. ஆனா டொனமூர் ஆகும் போது இனவாரிய தூக்கி வீசிட்டு பிரதேச ரீதியா கொடுத்தா. அப்படின்டா பிரதேச வாரியம் எப்படி தெரியுமா? இப்ப நாங்க கோல்பூர்ல பார்த்தோம், 3 சீட் சட்டத்துறையில இருந்தா தமிழருக்கு கொண்டு, இந்து கொண்டு, கிறிஸ்தவருக்கு கொண்டு. இது இனவாரி பிரதிநிதித்துவம். பிரதேச வாரியா கொழும்பு கொண்டு, அம்பாறை கொண்டு, ஜஃப்னா கொண்டு. அப்ப அங்க வந்து தமிழரோ இந்து கிறிஸ்து யாரா இருந்தாலும் எதை கணக்கிடுவாங்க? இனத்தையா பிரதேசத்தையா? சோ இதுதான் இனவாரிக்கும் பிரதேச வாரிக்குள்ள டிஃபரெண்ட். கிளியரா? ஓகே ரைட். எனவே பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் மெனிங்ல அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மெனிங் டெவன்ஷர்ல விரிவுபடுத்தப்பட்டு சோல்பரி ஆகும் போது அது முழுமைப்படுத்தப்பட்டுச்சு. இனவாரி பிரதிநிதித்துவத்தை ஒழிக்கணும், இனவாரிய ஒழிச்சிட்டு பிரதேச வாரியை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுதானே? இப்ப இதுல இனவாரி கொடுத்தா நாட்டு மக்களுக்கு இனப்பற்றா மேலிலும் நாட்டுப்பற்றா? நாட்டுப்பற்று தான் மேலோங்கும். இனப்பற்று மேலோங்கதா? இதுல இனம்னு கொடுத்தா இனப்பற்று வரும், நாட்டுப்பற்று இல்லாம போயிடும். நாட்டுப்பற்று இல்லாம போயிடும். ரைட். அப்ப இந்த பிரித்தானியர் அவ்வளவு காலம் இனவாரிய கொடுத்துட்டு அதை ஒழிச்சிட்டு பிரதேச வாரி கொடுக்கறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னன்னா இனவாரி பிரதித்துவம் கொடுத்தா
ஒரு இனம் அவங்களோட இனத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரதேச வாரியாக தேர்தலூட அரசாங்க சபை பிரதித்துவம் முடியாதவங்களுக்கு பிரச்சனையாகும். இனவாரி அப்ப மெயினா அந்த பிரித்தானிய அரசாங்கம் இனவாரி பிரதித்துவத்தை ஒழிக்கிறதுக்கு காரணம், இனவாரி கொடுத்தா இனப்பற்று மட்டும்தான் மேலும் நாட்டுப்பற்று மேலாது. அதனாலதான் இனவாரியாக பிரதேசத்தை ஒழிச்சு விட்டுட்டு பிரதேச ரீதியாக பிரதித்துவம் வழங்கப்படுற ஒரு முறையை அறிமுகம் செஞ்சாங்க. அப்ப இது இப்ப பிரித்தானியா யாருக்கு சப்போர்ட் பண்ணி, சிறுபான்மையினருக்கா பெரும்பான்மையினர்? எல்லாருக்கும். சிறுபான்மையினருக்கு. இனவாரி கொடுத்தா தான் சிறுபான்மையினருக்கு சப்போர்ட் பண்ணதாக கருதப்படும். ஆனா இப்பதான் இனவாரிய ஒழிச்சிட்டு பிரதேச வாரி கொடுத்துட்டாங்களே, அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க? பெரும் ஒட்டுமொத்த இலங்கையருக்கும் தானே. மொத்த இலங்கை இருக்கும். ஆனா சிறுபான்மையினர் எப்படி பார்த்தாங்க? அதை நமக்கு சாதகமா. எப்படி பார்த்தாங்க? எங்களுக்கு அவங்களுக்கு எங்கட உரிமைகளை பிரித்தானியா பறிச்சிட்டாங்க, எங்கட அதிகாரத்தெல்லாம் தூக்கி பெரும்பான்மை சிங்களவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிங்கள மக்களும் பௌத்த மக்களும் வேறாக பிரிஞ்சு நிக்க ஆரம்பிச்சாங்க. எதாலன்னா இந்த இனவாரி பிணைத்து ஒழிக்கப்பட்டதால. சிங்கள மக்களும் பௌத்த மக்களும் இந்து மக்களும் அரசியல் ரீதியாக சண்டை உருவாகினது இந்த டொனமுர் காலப்பகுதியில தான். இவங்க 2 பேருமே ஒன்றுக்கொண்டு முரண்பட்டவங்களாக 2 பேரும் வேறு வேறாக நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்ப இதுக்கு பிறகுதான் பூமி புத்திரர்கள் பற்றிய சிந்தனை. பூமி புத்திரர்கள் என்றா அதுக்கு பிறகு என்னன்னா ஒரு கேள்வி எழும்பிச்சு, இலங்கையினுடைய மூத்த குடி யாரு அப்படின்னு சொல்லி. இந்த உரிமைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்ண்டா இலங்கையிட மரபு ரீதியாக இருந்தவங்களுக்கு தான் சொந்தம். அப்படி பார்த்தா இலங்கையில பிறந்து வளர்ந்தவங்களை மட்டும்தான் இலங்கையில பூமி புத்திரர்கள் சொல்லுவாங்க. அப்ப பூமி புத்திரர்கள்ன்றது பௌத்தர்களை மட்டும்தான் குறிக்கும் தான் அவங்க சொன்னாங்க. நாங்க தான் இந்த நாட்ட பூமி புத்திரர்கள் அப்படின்னு பௌத்தர்கள் சொன்னாங்க. ஏன்னா நாங்க தான் இந்த நாட்டை மூத்த குடி, இந்துக்கள் எல்லாம் நீங்க இப்ப வந்தாக்கள் அப்படின்னு அவங்கள தட்டி கழிச்சாங்க. ரைட். இப்படியான நிலைமைகள் இந்த பிரதேசவாத பிரதித்துவத்தால பல விளைவுகள் பிற்காலத்துல ஏற்பட்ட, அதையும் நீங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரிதானே? அதே மாதிரி இறுதியாக சர்வஜன வாக்குரிமை. சர்வஜன வாக்குரிமைன்னு சொன்னா குருமைக்களத்துல பிள்ளைகள் 21 வாக்குரிமை பெற தகுதி என்ன தெரியுமா? கல்வி கற்று செல்வம் ஈக்கணும், 21 வயது ஈக்கணும். யாராக ஈக்கணும்? கடைசியில ஆண்களாக. அப்ப இது அநியாயம். அதனால டொனமுல் இணைஞ்சாங்கண்டா அந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைய சர்வஜன வாக்குரிமையாக்கினாங்க. அதாவது 21 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் வாக்குரிமை. கல்வி கற்றிருந்தாலும் சரி, கற்கலாட்டியும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, 21 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் வாக்குரிமைன்னு அறிமுகப்படுத்தினார். இப்ப நீங்க சந்தேகம் கொள்ளக்கூடாது, 18 வயசு தானே வரணும், 21. அந்த டைம்ல 21 தான். ஆனா 1965ஆம் ஆண்டு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்துதான் திரும்ப அதை 18ஆ மாத்துறான். பட் அந்த டைம்ல அது 21 தான் இருந்தது. சரியா பிள்ளை? ரைட். இப்ப இதுல இந்த சர்வஜன வாக்குரிமைய வழங்க முடிவு செஞ்சாங்க டொனமுர் அரசியல் பிரபுக்கள். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இலங்கை மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? படிச்சவங்க சொல்லியிருக்கிற பதில பாருங்க. நீங்க எப்படி எல்லாருக்கும் சர்வஜன வாக்குரிமை கொடுப்பீங்க? இப்ப வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை கொடுக்கப்பட்டவங்க யாரு? 21 வயதுக்கு மேற்பட்ட கல்வி கற்ற செல்வம் படைச்ச ஆண்கள். அப்ப அவங்களுக்கு இது பெரும் ஷொக் ஆயிட்டு. சர்வஜன வாக்குரிமை கொடுத்தா அவங்களுக்கு முக்கியத்துவம் உண்டிக்குமா? இல்ல, எல்லாருக்கும் உரிமை உண்டாயிரும். டொனமுர் பிரபு சொன்னாரு, அறிவிச்சார், நான் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுக்க போறேன். அப்புறம் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படியெல்லாம் கொடுக்கலாம், அப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் டொனமுர் ஆணை கொடு பாருங்க, ஒரு மனசை கவர்ற மாதிரி பதில சொல்லிருக்கிறான். படிப்பறிவை கொண்டு ஒருவனுடைய அரசியல் அறிவை மட்டிட இயலாது, படிப்பறிவு இல்லாதவனுக்கும் நாட்டு பற்றிருக்கும், எனவே அவங்களுக்கு நாங்க வாக்குரிமை கொடுப்போம்னா.
இலங்கை அரசியல் அனுபவம் அற்றவர் என்று சொல்லி ஒத்தரையும் சொல்லலாம். அனுபவம் இல்லாம இருந்துதான் எல்லாருமே அனுபவம் வந்து, எனவே அவங்களும் அனுபவத்தை பெற்றுக்கொள்வாங்க. எனவே அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்போம்னா, அதே மாதிரி தேர்தல்ல வாக்களிக்கிற உரிமை பெண்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும் நாட்டு நலன முக்கியத்துவம் படுத்துற நல்லம் இல்ல, பெண்களுக்கும் நாம சலுகைகளை கொடுக்கணும் அப்படின்னாங்க. அடுத்தது 25 வயதாக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டொனமுரானிகள் இல்ல 21 வயதே போதும் அப்படின்னு 21 வயதாக அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையே நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதை ஒழிக்கணுமாக இருந்தா சர்வஜன வாக்குரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனவே அதே மாதிரி இலங்கையில வடக்கு பிரதேசத்துல தாழ்ந்த மக்களுக்கு சரியான மாதிரி அட்டூழியங்கள் நடக்கிற அதையும் ஒழிக்கணுமா இருந்தா சர்வஜன வாக்குரிமை தான் சரின்னு சொல்லி சர்வஜன வாக்குரிமையை கொடுத்தாங்க பிள்ளைகள். எனவே இதுதான் சர்வஜன வாக்குரிமை கொடுக்கப்பட்ட நியாயம். எனவே இப்படி சர்வஜன வாக்குரிமை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இலங்கை வரலாறு ஒரு நவீன யுகமாக மாறிச்சு. கடந்த வருடங்கள்ல கேட்கப்பட்ட கேள்வி சர்வஜன வாக்குரிமையின் விளைவுகளை ஆராய்கின்றா, இந்த விளைவுகளை தான் எழுதிக்கணும். பொதுநலன் பேணும் அரசாங்க முறையுடைய தோற்றம், அரசியல் அறிவு வளர்ச்சி, அரசியல் கட்சி முறையுடைய தோற்றம், இதெல்லாமே எழுதிக்கணும். பாருங்க, இந்த சர்வஜன வாக்குரிமை கொடுக்க போனதுக்கு பிறகுதான் இலங்கையில பல நவீன யுகமே தோன்றியது. பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்குது, சுகாதாரம், சேவை, இதெல்லாம் அறிமுகம், இலவச கல்வி, பெரிய அளவுல நீர்ப்பாசன திட்டங்கள், விவசாய குடியேற்ற திட்டங்கள் என்று சொல்லி பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு, அதே மாதிரி மக்களுக்கு அரசியல் அறிவு அதிகம் ஆவினதே இந்த சர்வஜன வாக்குரிமையாலதான். அரசியல் கட்சி ஒன்று இலங்கையில முதல் தோற்றம் பெற்றதே இந்த சர்வஜன வாக்குரிமையாலதான். இப்படி பல மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த சர்வஜன வாக்குரிமையால. சுருக்கமா சொல்றேன்டா, இலங்கை நவீன யுகத்துக்கு போறதுக்கு அடித்தளம் மீட்டதே இந்த சர்வஜன வாக்குரிமை தான் என்றதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். ரைட், இப்ப இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரைட், ஓகேங்க. சர்வஜன வாக்குரிமையின் விளைவுகளை குறிப்பிடுங்கண்டா அரசியல், பொருளாதார, சமூகம் எல்லாத்தையும் சொல்லலாம் தானே? எல்லாம் சொல்லணும், ஆனா அப்படி பிரிச்சு சொல்ல தேவையில்ல. அரசியல் ரீதியா, சமூக ரீதியா, பொருளாதார ரீதியாக, காலத்துவ நிலை மாற்றம் சொல்ற மாதிரி பிரிச்சு சொல்ல தேவையில்ல. எல்லாம் ஒன்றுக்கே சொல்லிவிட்டா சரி. சரியாமா? சரி. ஓகே, வேற சந்தேகம்? வளர்ச்சிக்கு டொனமூர் அரசாங்க திருத்தங்கள் வழங்கிய பங்களிப்புக்குண்டா திரும்ப ஃபர்ஸ்ட் கேளுங்க. எப்படி? இலங்கை ஜனநாயகத்தின் வளர்ச்சிக்கு டொனமூர் அரசாங்க திருத்தங்களையும் வழங்கிய பங்களிப்பு. ஓ, அதுக்கு எப்படி சார் வாஸ்துபல்ல? ஓகே, இலங்கை ஜனநாயக வளர்ச்சிக்கு டொனமூர் சீர்திருத்தம் வழங்கிய பங்களிப்புனா ஒவ்வொரு சீர்திருத்தங்களையும் சொல்லணும். இப்ப நாங்க பாமே 7 சீர்திருத்தங்களை வச்சு பாமே. இப்ப அரசாங்க சபையை அறிமுகப்படுத்தினதால இலங்கைக்கு சட்ட அறிவு கிடைச்சிச்சு. இலங்கை மக்கள் ஒரு ஏதாவது முடிவெடுக்கிறேன்னு சொன்னா சட்டத்துறையினோட தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க சபையினோட பழக்கப்பட்டாங்க. அப்ப அது ஒரு ஜனநாயக வளர்ச்சி தானே? வளர்ச்சியா இல்லையா முர்ஷிதா? ஓ சார், வளர்ச்சி. இப்ப சர்வஜன வாக்குரிமையை கொடுத்தாங்க. சர்வஜன வாக்குரிமை கொடுக்க போய்த்தானே இலங்கையில கட்சி முறை தோன்றிச்சு, இலங்கையில அரசியல் அறிவியெல்லாம் அறிமுகமாயிடுச்சு, ஜனநாயகம் தோற்றம் பெற்றதே இந்த சர்வஜன வாக்குரிமையால தானே. அப்ப அந்த சீர்திருத்தத்தின் பங்களிப்பு செஞ்சுச்சானே. அடுத்தது நிர்வாக குழுமுறை. இலங்கையில பிரதமர் அரசாங்க முறைக்கான ஒரு ஐடியாவை கொடுத்ததே இந்த நிர்வாக குழுமுறை தான். அப்ப ஜனநாயகத்தின் அம்சம் பிரதமர் அரசாங்கம். அந்த பிரதமர் அரசாங்க முறைக்கு போறதுக்கு அடித்தளமா இருந்தது இந்த நிர்வாக குழுமுறை. ரைட். அதே மாதிரி பிரதேசவாரி பிரதித்துவம், இனவாரிய ஒழிச்சிட்டு பிரதேசவாரி அறிமுகப்படுத்தினதாலதான் நாட்டுப்பற்று வந்துச்சு. அப்ப இதுவும் ஒரு ஜனநாயகம். இலங்கை ஜனநாயகத்தை நோக்கி போறதுக்கு அடித்தளமாக அந்த சீர்திருத்தம் இருந்துச்சு தானே. இப்படி 7 சீர்திருத்தங்களையும் சொல்லி இந்த சீர்திருத்தம் ஜனநாயகத்துக்கு இப்படி பங்களிப்பு செஞ்சு சொல்லி சொன்னா சரி, அவ்வளவுதான். வேறொன்று பயனது இல்லை முர்ஷிதா. சரியாமா? சரி சார். ஓகே, வேற என்ன சந்தேகம்?
சார் இதெல்லாம் தனித்தனி டாபிக்ல கேட்டு வருமா? தனித்தனி டாபிக்னு சொன்னாமா நாங்க இந்த முறை எதிர்பார்க்கிறோம் எப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல. நிர்வாக குழு முறை பிரதேசவாரி பிரதித்துவம் தனித்தனி டாபிக் கேட்கிறேன்னா இந்த ரெண்டையும் கேட்பாங்க. நிர்வாக குழு முறையை ஆராய்கண்டா 10 மார்க்ஸுக்கு நீங்க ரெடியா இருந்து கொள்ளணும். பிரதேச வாய் பிரதித்துவத்தை ஆராய்கண்டா 10 மார்க்ஸுக்கு நீங்க ரெடியா இருந்து கொள்ளணும். ரைட், சாரி, சர்வஜன வாக்குரிமை கேட்டாலும் வரும். இதுவள் 10 மார்க்ஸுக்கு வரும். அதை தாண்டி அடுத்தது இது அதுகள் 10 மார்க்ஸுக்கு வராது. ஸோ இதுக்கு மட்டும் இந்த சீர்திருத்தங்களுக்கு நீங்க 10 மார்க்ஸுக்கு ரெடி ஆயினா சரி கேட்டு வரும். வேற வேற சந்தேகங்கள்? கிளியரா? அப்ப ஓ சார். ஓகே பிள்ளைகள், ரைட். இலங்கை அரசியல் என்றது அப்படி முடியாது, தொடர்தான். நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு நீங்க இதை பாருங்க. திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன், நான் இப்ப போற யூனிட் எல்லாம் 70% தான் முடியுது. மீதி 30% தவணை பரீட்சையிலையும் டிபேட்லையும் யூனிட் எக்ஸாம் ரிவிஷன்கள்லையும் தான் அந்த மீதி 30%மும் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நான் திரும்பவும் இதே யூனிட்டுக்கு வருவேன். பட் இப்ப நீங்க அதனுடைய தியரியை விளங்கி வச்சுனா சரி. ஏன்னா 2 month ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துட்டு. சரி, அப்ப அதுக்கு முதல்ல சிலபஸை முடிச்சா அதுக்கு தான் இவ்வளவு ஸ்பீடா போறது. ஸோ அதனால இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இப்ப படிக்காமையால இந்த யூனிட்ல படிச்சிட்டீங்க. நாலேஜை நான் சொல்லி தந்துட்டேன். இந்த யூனிட்ல இதுதான் கேள்வி, இந்த யூனிட் இப்படித்தான் படிக்கிற, இதுல வேற எதுவும் சீன வித்தைகளும் இல்லை, நார்மலா பார்த்துனா போதும். ரைட், ஓகே. அப்ப நாங்க சமரி போமா? சரி சார். ஓகே பிள்ளைகள், ரைட். நாங்க இப்ப சமரியுக்கு நாங்க நுழைவோம். ஸோ நாங்க இப்ப இன்றைய தினம் நாங்க 7வது யூனிட்டை நாங்க படிச்சிருந்தோம். அதாவது இலங்கை அரசியலினுடைய ஆரம்ப பகுதி அப்படின்னு சொல்லி நாங்க இந்த இலங்கை அரசியல் ஆரம்ப பகுதியான இலங்கை காலத்துவ நிலை மாற்றம் பார்த்திருந்தேன். நான் வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, பிரித்தானியர் வந்ததால இலங்கைக்கு நன்மையா தீமையாண்டு. நான் சொன்னேன் நன்மை இல்லைண்டு, நீங்க சொன்னீங்க நன்மைண்டு. எனவே இப்ப சொல்லுங்க, நன்மையா? நீங்க சொல்ல சரியா, நான் சொன்ன சரியா? நன்மைதான் கிடைச்சிருக்கு. நன்மை, நீங்க சொன்னதுதான் சரி. நான் உங்களுக்கு குழப்பத்தை தான் சொன்னேன். அவங்க வந்ததுனால நன்மைதான் கூடையோடைய தீமையா இல்ல. தீமை மீக்குதான், நன்மைதான் கூட. சரி, ரைட். எனவே இந்த இலங்கையிட காலனித்துவ நிலை மாற்றம் சம்பந்தமாக நாங்க பார்த்திருந்தோம். காலனித்துவ அரசுனா என்ன, காலனித்துவத்தால ஏற்பட்ட அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்கள் எல்லாமே நாங்க பார்த்திருந்தோம். அதோட சேர்த்து டொனமூரையும் ஸ்பெஷல் செஷனுடையனூடாக டொனமூர்லையும் அந்த 7 சீர்திருத்தங்களையும் ஒரு சுருக்கமான அறிமுகத்தோட நாங்க இன்றைக்கு பாடத்தை முடிச்சிருந்தோம். சரி, எனவே மீண்டும் நாங்க அடுத்த பாட வேளையில இந்த டொனமூர்ல நாங்க பார்த்தோம், உண்மையிலே தமிழ் மக்களும் பௌத்த மக்களும் அரசியல் ரீதியாக பிரிஞ்சு நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே 2 பேருக்கும் இடையில மனக்கசப்பு ஏற்பட்டுட்டு 2 பேருக்கும் இடையில ஒரு விரோதம் உருவாகிட்டு, அந்த விரோதம், அந்த வேறுபாடு, அந்த வேற்றுமை சோல்பரி ஆகும் போது அது எங்க கொண்டு போய் விட்டுச்சு என்றதையும், சோல்பரி ஆகின சந்தர்ப்பத்துல இந்த 2 இனமும் எப்படி நிக்க ஆரம்பிச்சிச்சு என்றதையும் நாங்க மீண்டும் அடுத்த யூனிட்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட், வணக்கம். வணக்கம். சலாம் சார். Thank you, sir.